அது நினைச்சு கதைக்கலாம் எனக்கு வாயால் எனக்கு நான் பயணிஞ்ச ஓட்டுக்கு நீ இப்போ மானட்டு சொல்லி ஓட்டுவான் ஆண்டவா எனக்கு கொடுத்துட்டவ ஒரு மந்தி சொல்லலம்மா என்னட்ட. என்ன பேர்? ரோசன். ரோசன். இந்த வீல் சேர் யார் வாங்கி கொடுத்தேன்? இப்போ இந்த காசை வந்து நான் உங்களுக்கு தாரேன், ஆனால் இதை வந்து நீங்கள் பிரயோசனமாக பாவிக்கணும். உலகிட்ட இப்போ உதவி செய்கிறவங்களும் வந்து தொடர்ச்சியாக செய்ய மாட்டாங்கண்ணே. நானும் என்ன கீரை நம்மட இது இந்த கீரை அந்த மாதிரி கீரை கடைக்கு 100 ரூபாமா கட்டு. 100 ரூபா கட்டு. இங்கட அங்க காலரி பலகாமத்துல என்னம்மா தான் நான் உதவி எடுத்து தருவார் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. சரி, இப்போ நீங்க என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையானே? சத்தியமானதாலே உண்மையான விஷயமா? நான் எனக்கு நான் போய் சொல்லி அக்கா அப்படி வாழலம்மான்னு நான் சொல்ற அத்தனை விஷயம் உண்மையான விஷயம். இறைவனானே நான் இந்த மகனான சொல்றேன். நான் சொல்ற அத்தனை உண்மை, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தம்பி இருந்த அளவில் தம்பி அமர்ந்து செய்கிறவர் இல்லம்மா. இது என்ன என்ன அது யானைக்கால்னு சொல்லுவாங்க, அதான் சொல்றாங்க. அப்படி அந்த இல்லை வத்தும் ரவியும் கவலை இருந்தாலும் வந்தம்மா. இப்ப உங்களுக்கு மிச்ச பிள்ளைகள் இருக்கு பிள்ளைங்க. இப்ப அவங்கள நீங்க வந்து வளர்க்கணும்னே. இப்ப நம்ம இருக்கு மட்டும் வந்து ஏதாவது தொழில் செஞ்சுதான் ஆகணும். இன்னொரு ஆளை வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் தம்பியும் வந்து காலையிலேயே வந்து வெளிக்கிட்டு நிற்கிறேன். எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுகாமத்துக்கு தான் போகிறேன். பழுகாமத்தில் ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்தை போயிட்டு அவங்களோட பிரச்சனைகளை பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இப்போ காலையிலேயே வந்து வெளிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ நான் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லடி பீச்சுக்கு முன்னுக்கு தான் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நான் வெளிக்கிட்டு போகிறேன். இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரச்சனை காரணத்தினால வந்து நிறைய ஹெல்பிங் யூடியூபர்ஸ் வந்து ஹெல்ப்பை வந்து விட்டுட்டாங்க. சரியா? அப்போ அந்த பிரச்சனை எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அந்த காரணத்தினால ஒரு ஹெல்பிங் யூடியூபர் ஒரு ஆள் வந்து ஹெல்பிங்கை வந்து விட்டனால வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு மாதாந்த உதவி வந்து போய் கொண்டிருந்தது. அந்த மாதாந்த உதவி வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்காம வந்து இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. மாதம் அந்த பிள்ளைக்கு படிப்பு செலவாக இருக்கலாம், அந்த வீட்டுக்கு தேவையான காசாக இருக்கலாம், அந்த காசு வந்து போகாமல் மிகவும் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து காலையிலேயே கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இப்படி பழுகாமத்தில் இப்படி ஒரு குடும்பம் வந்து மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன், தம்பி ஒருக்கா போயிட்டு நீங்கள் ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள், அவங்களோட பிரச்சனையில் வந்து போய் பாருங்கள் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களோட அந்த கோரிக்கை நிமித்தம் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து எனக்கு வந்து வந்துச்சு, பழுகாமத்தில் இருக்கிறவங்க. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி கழிச்சிட்டு அந்த பழுகாமம் என்ற இடத்துக்கு வந்து போகிறோம். போயிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்றதை வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறேன், பாப்பா ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ தெரியல. எடுத்தோடனே ஃபோனோ கட் ஆகுறாப்பா. ஹலோ 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 ஹலோ. ஓ, கால் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களே. இன்னொன்று சொன்னால் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் உங்கள் நம்பர் தந்து உங்களுக்கு கைக்கு சொல்லி. ஹலோ 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 ஹலோ. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் உங்களோட நம்பர் தந்தாங்க அம்மா, உங்களுக்கு கால் பண்ணி பேச சொல்லி. அதனால தான் உங்களை நான் கால் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபோன் கட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பேசுகிறேன் உங்களோட? ஓ, இப்போ நீங்கள் யார் பேசுகிறீங்க? ரைட், நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க? ஒருக்கா போயிட்டு எனக்கு ஒருக்கா கொடுங்க, உங்களோட வீட்டை வாரதுக்கு கேட்குறேன். வெளிக்கிற நிற்கிறேன். உங்களோட வீட்டை நான் வந்து வாரதுக்கு கேட்குறேன். நீங்கள் இருக்கிற இடம் பழுகாமமா? ஓ, நீங்கள் இப்போ எனக்கு ஒருக்கா இப்போ கொடுப்பீங்களா? மோகங்கழுவுறீங்களா? சரியா. எனக்கு இது சரியா படலை என்ன. அதாவது இப்போ 2 தரம் 3 தரம் கால் வந்து பண்ணிட்டேன். நானா ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் மகள் வந்து கதைக்கிறாங்களாம்.
என்ற மாதிரி வந்து இருக்குது. சரி பாப்போம் அவங்களுக்கு சிச்சுவேஷன் வந்து அங்கே வந்து எப்படி இருக்கோ தெரியலையேனே. இப்போ நான் வந்து வெளியே நிற்கிறேன்னு போயிட்டு அவங்களுக்குரிய பிரச்சனையை பார்த்துட்டு ஒரு சின்ன உதவியை வந்து செஞ்சுட்டு வருவோம்ன்றது தான் பிளான். ஆனால் கால் பண்ணி காய்க்குள்ளே வந்து ஃபஸ்ட் தரம் கால் பண்ணக்குள்ளே வந்து கட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு திரும்பி ஹெலோன்றக்குள்ளேயே கட் பண்ணுறாங்க. சில வேளை புது நம்பராக வந்து இருக்கலாம். நான் எந்த நம்பர் புதுசுன்றனால வந்து பயப்படலாமனே. அப்போ அவங்களோட மகள் தான் வந்து இப்போ ஆன்சர் பண்ணி கழிச்சிருந்தாங்க. முகம் கழுவி கொண்டிருக்கிறேன்னா ஒரு கொஞ்சம் இதால் அம்மாட்ட கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி பாப்போம். அவங்களோட அம்மாட்ட ஃபோனை கொடுத்தது பிறகு வந்து பழுகாமத்துக்கு வர சொன்னால் இந்த வீடியோ மூலமாக நான் போயிட்டு இந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரைட். ஹலோ ஓமம்மா, அந்த லண்டன்ல இருந்து ஒரு அம்மா வந்து உங்களோட நம்பர் இருந்தது. லண்டன்ல இருந்து ஒரு அம்மா வந்து உங்களுக்கு நம்பர் ஒன்று தந்த, உங்களோட நம்பர். உங்களோட கொஞ்சம் கதை கேட்டா உங்களோட வீட்டை போயிட்டு உங்களோட பிரச்சனை என்னென்ன இருக்கான்னு பார்க்க விடுங்களே. இறைதா எவ்வளத்துக்கிட்ட வரணும் உங்களோட வீட்டை? தும்பங்கனி ஃபார்ம். அப்ப நான் வாரண்டா எங்க வரணும்? நான் வாரண்டா எங்க வரணும்? ஓமம். அப்ப உங்களோட வீடு எங்க இருக்கு? உங்களோட வீடு எங்க இருக்கு? யார காணி? உங்களோட அம்மாட காணியை வந்து வெளியாகி கிளீன் பண்ணி கொண்டிருக்கீங்களா? துப்புரவு செய்றீங்களா? துப்புரவு செய்து கொண்டிருக்கீங்களா? சரி. சரி, அது சரி. இப்ப நான் எனக்கு நீங்க இருக்கிற தங்குற இடத்துக்கு தான் வரணும் இருக்கா? நீங்க எங்க தங்கி இருக்கிற? தும்மங்கனி அந்த ஃபார்ம்ல தான் தங்கி இருக்கீங்களா? அங்கயா இருக்கிறீங்க? சரி. இப்ப நான் இப்ப வாரேன் நினைப்பேன். தும்மங்கனி எடுத்துக்கிட்டு சரியா வரணும். சரி 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 சரி. ஓகே, நான் வாரேண்ணா. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுகாமம் இல்லை, தும்மங்கனின்னு. அதே போல் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அம்மா இல்லை, லண்டனா. நான் ஆஸ்திரேலியாவில் லண்டனா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் வந்து அவங்க பழுகாமத்திலிருந்து அவங்களோட மகன் வந்து இருந்த காரணத்தினால அதுக்கு பிறகு வந்து அவங்களோட அம்மாவோட வளவு ஒன்று இருக்காம் தும்மங்கனியில். அந்த வளவை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அங்கே தான் வந்து 3 மாதமாக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி தெரியலை. நாங்கள் வந்து நேரில் போயிட்டு பார்த்தா தான் எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். நேரில் போயிட்டு பார்த்துட்டு அந்த பிரச்சனையை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் தாரேன். அவங்களோட பிரச்சனையை போயிட்டு நேரில் போய் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த இடத்த வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால ரோட், இங்கால வந்து என்னது என்ன சொல்ற காணா வாய்க்கால் ஓட என்ன வேற லெவலா இருக்குடாப்பா. ஆனா வெயிலா இருக்கு. சரியா வெயில் இல்லாம நார்மல் டைம்ல வந்து பார்த்தா சும்மா வேற லெவலா வந்து இருக்கு. நம்ம இப்ப புதுசா வர்றதுனால நமக்கு இந்த இடத்த பார்க்க ஆசையா இருக்குன்னு. இங்க இருக்கிறவங்களுக்கு வெறுத்து போயிருக்கு. எங்க போற இப்ப ஃபார்முக்கு எப்படி போற?
வீட்டுக்கு போனா என்னப்பா வரும்? பாம்பு வருமா? ஐயா சும்மாங்க நீ ஃபார்ம் அது இல்ல ஃபார்ம் ஒன்று இருக்கா? எங்க போகணும்? இது என்னது? நெல் ஸ்டோர். இன்னும் கொஞ்சம் போகணுமா தூரம்? ஃபார்ம் தோட்டம் தோட்டம் வாழை தோட்டமா என்னன்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் இருங்களா, அதுக்கு அடிச்சு பாப்போம். சொன்னா ஒரு தோட்டம் உண்டு. ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து ஒரு வீடை உண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாமண்டா. ஓ என்ன என்ன கேளுங்க ஐயா கேளுங்க. ஹலோ, எவ்வளோத்துக்கு வரணும்? சும்மங்கண்ணி பாமுக்கா? இந்த சும்மங்கண்ணி பாமா கொச்சி பாமா? பூலாவடி இங்கே இந்த ஏற்றத்துலையா? மேலோடியா கடை இருக்கிற இடத்தையா? அதால போகணுமா? ஆட்வேர் ரோட்டா? சரி அம்மா சரி வார் வார். எதிடம் அதுக்குள்ளையா? இதான் கட்டுப்பட்ட வீடு. என்ன வீடை காட்டுங்க தம்பி, படியா காட்டுங்க வீடு காட்டுறீங்களா? இந்த வீடு தான் வந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு அப்படி இடையில வந்து நிக்கிது. சரி ஓகே. இல்ல யார் யார் நீங்களா? இப்ப இதுல எப்படி இருக்கிறீங்க? நாங்க இங்க இதுக்கு எங்க வீட்டு சமைச்சு சாப்பிடுறது இல்லை சமைக்கிறேன், இல்லாட்டி அங்க அந்த வீடு அதுல சமைக்கிறேன். எங்க பிள்ளைகள் அங்கல இல்லைங்களா? அம்மாவோட ஒரு கதைக்கு வேணும், கழிச்சிட்டு வரேன். கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் கிட்ட. என்ன பிரச்சனை எனக்குண்டா உங்களோட முதல்ல இருந்து பிரச்சனை ஒன்றுமே தெரியாது. தம்பி இருந்தவர் இருந்து வெடிப்பட்டு. உங்களோட பேர் என்ன? லிங்கேஸ்வரி. லிங்கேஸ்வரி. சரி, என்ன முதல்ல உங்களோட பிரச்சனை இருக்க சொல்லுங்க. தம்பி அப்பா இருந்தவர், அப்பா அப்பா சிரமப்படி செத்துட்டாரு. சாகமான ஒரு அல்டன்ட்டு காலமியாங்காம இருந்தவர். அவர் ஒரு திருவிழா எடுத்து ஓடி கொஞ்சம் ஒரு சீடி கடையும் வச்சு எங்களை பார்த்துட்டு வந்தவர். இந்த போன வருஷம் மகன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பேர். 5 பேர். ஒரு மகனும் மத்த கல்யாணம் செய்தாங்க. இவரோட இவர் தங்கச்சி ஆளு நடிக்காவும். பாம்பளையில் வந்து ஒரு ஆள் தானே? 2 பேர் செத்தாங்க. 10 ஆள் என்ன சரி? அவர் கல்யாணம் கட்டிருக்கிறார். எங்க? பழகாமத்துல. நல்லா இருக்கிறாங்களா? இல்ல கஷ்டம் தான். கஷ்டம் தான். மத்த ஆக்கள் யாரு? மற்ற பிள்ளை அவங்க என்ன செய்றாங்க? கல்யாணம் கட்டிட்டாங்க. எல்லாரும் கல்யாணம். நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? நான் மகள் நடிக்காவும். சின்ன இவர் தான் கடைசியா? மத்த எல்லாரும் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. மாற்ற வீட்டுல இருந்த நாங்க. சரி, கல்யாணம் இப்ப தம்பி செத்ததுக்கு அப்புறம் அங்க. தம்பிக்கு என்ன நடந்தது? தம்பிக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர். எங்க ஆக்சிடென்ட்? களுவாஞ்சூர்ல. அது எனக்கு ஒரு சொல்லுங்களேம்மா, எனக்கு அது ஃபுல்லா தெரியாது. மேலியாடியில அப்படி ஆக்சிடென்ட் பட்டாட்டி 2 கால் முடைஞ்சி ஒரு வருஷமாக மட்டக்களவு 14ஆம் ஊர்லாம் வந்து செய்து வந்த கால் 2 கம்பி வச்சு செய்து வந்தாப்புல. இப்போ 3 மாதம் அது செய்த கம்பிக்குள்ளால சிகல் வந்து கொண்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. களுவாஞ்சிட்டு கொண்டு மட்டக்களப்புக்கு அனுப்பினவிய.
அனுப்பி 1.5 மாசமா எங்க இருந்தவர் ஆக்சிடென்ட் நடந்து களுவாஞ்சூடி. களுவாஞ்சிக்குடி ஆக்சிடென்ட் நடந்தது. நீங்க இருக்கிற இடம் பழுகாமம். ஓ பழுகாமத்தில் இருக்கிற களுவாஞ்சிக்குடி வேற என்னத்துக்கு போனவர்? தம்பி கைவிறக்கணும் செய்து ஓட்ட கொண்டு ஓடினவர் ரேசிங்கில் எடுத்து. ஆட்டோ அயர் ஓடினவரா? ஓ சரி. அயர் ஓடுற இல்லை அவர்கிட்ட தேவைகளுக்கு கம்ப்யூட்டர் கடன் வச்சிருந்தவர். உண்மையா? ஓ ஆ, சும்மா சீடியோ ஜாமா அது கொரோனாவோட முடக்கப்பட்டது. ஆ. அது செய்யறல்ல கூட்டி 5 வருஷத்துக்கு. இப்ப அந்த கம்ப்யூட்டர் கடைக்கு சாமான் வாங்குறதுக்காக வெளியில போனவரா? அதுல அதுக்கு சாமான சீடியில் ஜாமா அதை எடுக்கிறதுக்காக போனவர். ஒருத்த அடிச்ச மட்டும் 1.5 வருஷம். 2 வருஷம். ஓ ஆக்சிடென்ட் மட்டும்னா ஆட்டோல ஆக்சிடென்ட். ஓ என்னத்தோட? ஒரு மூட்டைக்காரன் வந்து அடிச்சு கால் தண்ணியை உடைச்சி போட்டா முன்னுக்கு ஏற்றி அப்படி ஓட்டோ சப்பளையா போயிட்டு அப்படி உடைஞ்சி. சரி. ஓ அப்புறம் கோட்ஸில் வழக்கு நடக்குது அதுக்கு இப்போ ம் தம்பிக்கு. ம் அப்போ நான் களுவாஞ்சி மண்டலப்பு கொண்டு போன இடத்த தம்பி நல்லா தான் இருந்தவர். ம் நல்லா இருந்தாப்புல நீ அவனை நன்றாக என்ன செய்தான்னு தெரியா நம்படி 6 மணிக்கெல்லாம் மாறேன் பகுத்தப்பட்டு போட்டு நெவிக்கானு செத்துத்தாரு தம்பி. செத்து அதாவது அட்மிட் பண்ணி அடுத்த நாளையா? இல்லை 3 மாசம் 1.5 மாசமா இருந்தவர் ஹாஸ்பிட்டல். 1.5 மாசமா ஹாஸ்பிட்டல் இருந்து. 1.5 மாசமா நீங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து பார்த்து கொண்டு அதில் ஃபோட்டோ எடுக்கல நில எடுத்தான் நான் ஜவாக்கடு தம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வறுமையிலோட. எனக்கு உண்மையா தெரியாது. அதான் கேட்கல ஸ்டார்டிங். அவர் ஒரு நல்ல எத்தனை வயசு அம்மா? 31. 31. அவர் அவட படிப்பு செலவுகள் கல்யாணம் முடிச்சிருவா? இல்லை கல்யாணம் முடிக்கல. அக்காவுக்கு தெரியோட படிப்பு செலவு அவங்களுக்கு அவர் பார்த்து கொண்டு இருந்தவர் எல்லாம். ம் இப்போ அவர் செத்த பிறகு விட ஒரு தங்க மாள்ற வீடெலாம் இருந்தேன் நாங்கள். ம். இப்போ அவ கொடுத்து போட்டு இது அம்மாவோட பாதி எங்களுக்கு இந்த கல்லோட என்ன காரணத்தினாலம்மா இப்ப கால் இப்ப உடைஞ்சு போனா இறந்து போவாங்க? அப்படியா? இல்லையே, அப்படி இல்லை. என்ன செய்யறது தெரியாது. காரணம் ஒரு ஆளு காரணம் சொல்றானுங்க என்னன்னு சொன்னா ம். இத்திர குளிச்ச ஓட்டாமன்னு சொல்றாங்க. அப்படி சூசைட் பண்ற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் அப்படி இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி கொழும்புக்கு கிட்னியில மாதிரி எல்லாம் அடுத்து அனுப்பினவிய கிருமியாண்டு வந்திருக்கான் சொல்றானு சும்மா மணியாது சும்மா சொல்றாங்க இதுக்கு. சரி, இப்ப யாருல புள்ள இந்த ஆக்சிடென்ட்ல? அவன் மோட்டோ கார்லாம் அவங்க எதுவும் நஷ்டம் ஒன்றும் இல்லை. வழக்கு போகுது. வழக்கு போகுது. இப்ப எவ்வளவு காலம் வழக்கு? இது போட்டிருக்கான ரயில் போட்டிருக்கான நான் போகல தம்பி சத்தத்துல இருந்து இவங்கள எடுத்து கேட்டு ரயில் போகுதான். ஓ நீங்க அதுக்கு போகணுமே அம்மா. போனா தான் என்ன சரி செய்யலாம். ஓ எனக்கும் கால் நல் இது இல்லம்மா. காலை காட்டுங்க அம்மா. என்ன நடந்தது? இது எனக்கு தம்பி இருந்த தம்பி மருந்து செய்கிறவர் இல்லம்மா. இது என்ன என்ன அது யானைக்கால்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க. அப்படி அண்டு இல்லை வத்தும் ரவிங்கும் இருந்துட்டு இருக்கா வத்தும் அது நீ வீங்கும். இப்ப எவ்வளவு காலம் இது வீங்கி? இது வீங்கி ஒரு 5 வருஷம் அப்படி இருக்கு. திரும்பி குறையலையா? இல்லை கிளினிக்கு போகிறேன். நான் மாதம் நேற்று ஊசி போட்டு தான் வந்தேன். இப்ப உங்களுக்கு நடந்தது அப்படி அங்க தூர போயிடலாம். கஷ்டம் பண்ணி நடக்குது. கஷ்டம்னே. பிறகு அப்ப இப்ப தம்பி வந்து இப்ப இறந்ததுக்குரிய இதை வந்து கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு. இப்ப கோர்ட்ஸ்ல வந்து கேஸ் போகுது. அந்த கேஸுக்கு நீங்க தவணைக்கு போக தானே வேணும். போன தானே அங்க மண்டலப்பிள்ளையா? களுவாஞ்சிக்குடியில. அப்ப அந்த இதுக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த நஷ்டடி என்ன சரி நீங்க வந்து வாங்கிருக்கலாம். இப்ப ஆட்டோவுக்கு என்ன நடந்தது? அப்பாவும் அது இதா போயிட்டு அது தம்பிரமா ஆட்டோ வாங்கி அது அவர் எடுத்துட்டாரு. அதை உடஞ்சி செய்து எடுத்தாங்க. அதை உடைஞ்சிட்டு முன்னுக்கு அப்படி உள்ள ஒன்றுமில்லை. இல்ல இப்ப ஆட்டோ வந்து லீசிங் வாங்க. லீசிங் வாங்க உங்களோட மகன் ஆட்டோ. இப்ப ஆக்சிடென்ட் பட்ட இப்ப அந்த ஆட்டோ இங்க இப்ப தம்பி மகன் அடுத்த மகன் அவர்கிட்ட காசு எழுதான் கடன் தானே அனுப்ப. இல்ல அப்ப லீசிங் எடுத்தேன்னு சொன்னா அவர் எடுத்து கொடுத்தவர். அவைய அங்காசி போட்டு எடுத்து கைவிரை கொண்டு செய்து கொடுத்தவி. என்னது கைவிரை கையால ஒரு கால் உணர்ச்சியில தானே வெளிப்பட்டு அந்த பிரச்சனை. இப்ப அந்த காரணத்தினால உங்களோட மகனால தான் வந்து உங்களோட குடும்பம் ரன் ஆகி கொண்டு டிஎஸ் ஆபீஸ்ல 10,000 ரூபாய் தாரவி அதெல்லாம் இல்ல இப்ப. ஓமா 15 வருஷமா இருந்தவர் நடக்காம 15 வருஷம் தான் அம்மா பார்த்தவர். வடிவாடா பறிக்க கொண்டு வாங்க. இதை கொண்டு வாங்க. கொஞ்சம் காட்டுங்க. செக் பண்ணிருக்கீங்க அப்படியா?
இது மைக்கில் உறவுகளுக்கு வணக்கம். நான் சவுந்தரராயன் ஹுசேன், மட்டக்களப்பு மாவட்டம் முன்னாள் போராளி. கடந்த இறுதி யுத்தத்தின் போது முள்ளாங்கண்டு என்ன பேர் ரோசன். ரோசன். நான் பயன்படுத்தி வந்த வீல் சேர் சரியான முறையில் சேரப்பட்டு அதை என்னால் இந்த பயன்படுத்தி வீல் சேர் யார் வாங்கி கொடுத்தது? ஆள் எடுத்து கொடுத்தது, ஒரு எடுத்து கொடுத்தது, ஒரு தம்பி எடுத்து கொடுத்தது. நான் நல்ல பசங்க வாட்ஸ்அப் குரூப் கூடாக இது எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்கண்ணே. சரிம்மா, எனக்கு ஒரு அனுப்பி நான் செய்யல. அப்புறம் அப்படியே கிடக்கு, ஒன்றும் வசதியில் அப்படியே கிடக்கு. அந்த மின் நான் படுக்கிறேன், நான் பிள்ளையும் போய். எங்களை போடுறதுல ஒரு வீடியோவிலும் போட மாட்டாரு. தான் என்ன நான் என்னம்மா தான் நான் உதவி எடுத்து தருவார் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. என் அப்பா செத்து 8 வருஷம், அவர் ஆக்சிடென்ட் பட்டு தான் செத்து. அவர் ஆக்சிடென்ட் தான். இப்ப இந்த இருக்கிற வீடு வந்து கட்டுறதுக்கு யார் உதவி செஞ்சா உங்களுக்கு? இது உதவி செய்ய ஒரு ஆள்கிட்ட ஒரு கடன் தான் கொஞ்சம் வாங்கினேன். எவ்வளவு வாங்கினீங்க? ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கிட்ட இருக்குமான். இல்ல இப்ப இந்த இதை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு இப்ப எவ்வளவு முடிஞ்சிருக்கு? இதுக்கு ஒரு 10 கிட்ட முடிஞ்சுமான் இருக்கு. 10 லட்சமா? ஓ, இது முடிஞ்சு முழுவதும் கடன் அனுப்பேன். ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்வார்காரங்க நீங்க வேற ஆளுக்கு 2 லட்சத்துக்கு எல்லாருக்கும் பேருக்கு. என்னத்து நம்பிக்கையில நம்பிக்கையில வாங்கல செய்யலாம். யாரும் இப்படி உதவிகள் செய்தான் கொடுக்கலாமன்று ஓட்டு செய்யலாமன்று ஓட்டு நான் பார்த்தேன்னா இப்போ பிள்ளைகளும் அதில் பொருளையும் 2 மணி தான் தாங்க இடகு வச்சு செய்ய சொல்லி பிள்ளைகளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஊடியில் தான் நினைக்கிறோம். இப்போ நான் இனி குமார் பிள்ளை ஒரு இடத்த எப்படி இல்லாத நீ நம்மட பாதுகாப்புல இருக்கணும். அவதான் நீ இங்க இருந்தா ஸ்கூலுக்கு எல்லாம் போற வச்சுட்டு அந்த அருகே ரோட்ல போய் தாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு. இப்ப எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க? இப்ப 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு. சைக்கிள் இல்ல? சைக்கிள் ஒன்றும் இல்லை மணி, ஒன்றும் இல்லை. அதுல போய் நின்று அமரி போற பஸ்ல. இப்ப வந்து இப்ப நீங்க பழுகாமத்துல இப்ப யாரோட இருந்தீங்க? மகளோட இருந்து. மகள் கல்யாணம் கட்டிடுறதுக்குள்ள நீங்க அவங்களோட இருந்தீங்க? அப்படியா? தம்பி எல்லாம் நாங்க உண்டாதான் இருந்தேன். நாங்க உங்களோட விட இப்ப மகளுக்கு கொடுத்துட்டீங்களா? அவியலும் போட்டு செய்ததுதான் அது. மகளு மருமகனும் போட்டு செய்தது. அப்படி சீதன மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு வீடு இல்ல? இல்ல, இது வீடு. நான் தம்பி இது வந்து அம்மா தந்த காணி. இப்ப நம்ம தங்கி இருக்கல. அப்ப நீங்க இப்ப இரவு எங்க தங்குறீங்க? அந்த முன் வீடு. முன் வீட்டியா? ஆக்களோட வீடு யாரு உங்களுக்கு? அவங்க ஐயோ கொஞ்சம் சொந்தம், அம்மாட நெருங்கிய சொந்தங்க. அவங்களோட வீட்டை போயிட்டு இருக்கிறீங்க. நாங்க 4 மாசம் அங்க அன்னைக்கும் வீரவே. சாப்பாடு எல்லாம்? சாப்பாடு சமைக்கிறேன், தருகிறது இல்ல. இது அங்கு சமைக்கிறதா? அது காட்டுங்க தம்பி. அது என்ன இடம்? அது இல்ல இருக்காவும். அம்மா இருக்காவும். உங்களோட அம்மா? அம்மா அங்கட அம்மாட அம்மா இருக்காவும். அம்மாட அம்மா. அங்க போறல நாங்க பெருசா அங்க அஞ்சல வேலை சமைக்கிறேன். நீங்க வாரண்டியில தான் இங்க வந்த நாங்க. அது இப்ப உங்களுக்கு அன்றாட சிலவுக்கு எப்படி காசு? சிலவு கஷ்டம் தான். என்ன செய்ய, 2க்கு ஒரு புள்ள இப்படி சிலவில் சாப்பாடு ஜாவுக்கும் தருவாங்க, எனக்கும் தருவாங்க. இல்லாட்டி வேறையா சமைக்கிறேன், வேற காட்டுவாங்க. என்னண்டானே டிஎஸ் ஆஃபீஸால 10,000 ரூபா தான் அதை நிப்பாட்டி போட்டாங்க. ஒவ்வொரு மாசம் தந்தவங்களா? தம்பிக்கு. தம்பி இறக்குறதுக்கு முதல்ல இறந்த பிறகு? இல்ல, இறக்கும் போது தந்தது. இறக்கும் போது தந்தப்ப இறந்த பிறகு வந்து காசு வருது? 3 மாசம் இல்ல. அது ஊனமுட்டோர் காசு 10,000 வந்தது. 7,500 அடுத்ததோட வேற எடுக்கல, 10 எடுக்கல, 10 இப்பானு அவட நிப்பாட்டி போட்டாங்க. அதை நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து இப்ப நம்மள மாதிரி இப்ப என்ன மாதிரி வேற யாரும் யூடியூபர்ஸ் யாரும் வந்து உங்களுக்கு அப்படியே உதவி தரலையா? இல்ல, வேற இல்லம்மா. தம்பி செத்தது அப்புறம் இன்னும் இல்ல. தம்பி செத்ததுக்கு பிறகு இருக்கலாம், தம்பி சாகருக்கு முதல் இருக்கலாம். வைங்க. தம்பி செத்ததுக்கு முதல் இருக்கலாம் அம்மா, தம்பி சாகருக்கு முதல் இருக்கலாம். யாராவது உங்களுக்கு வந்து உதவி செஞ்சது இல்லையா? ஓந்தாச்சி மாட கடற்கரையில வச்சு. எப்படி எடுத்த வீடியோ? தம்பி அந்த ஓடி திரியக்குள்ள எடுத்திருக்காரு. அப்படி எடுத்து ஜூரிங் பேக் எல்லாம் இருக்கிறானி அதெல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்துக்காரு. அவருக்கு உணர்ச்சி சரியா ஜூரிங் பேக் எல்லாம் போறது. அதோடய அந்த யூரின் பேக்கோடய அவர் வந்து ஆட்டோ ஓடி. ஆமா, 16 வருஷம் அது வைக்க தொடங்கி. அது இப்ப அவரு கால் இல்லாட்டியும் வந்து அந்த வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற இல்ல. உச்சாமா ஓடி 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 எடுத்துட்டு மாலவோட என்ன படிச்சவர் தம்பி. அவன் இருந்து படிச்சோமா நாங்க கொண்டு படிப்பு செய்ய முன்னாள் இந்த போனமாங்க. அதுல இருந்தது தான் 31 வயது. 14ஆம் தேதி. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம
நான் வாழ்க்கையில அப்படி ஒரு இழப்பை கதைச்சி திறந்து விடுதான் அனுமானோட கதைச்சி திறந்து சாப்பாடு திடியப்பம் எல்லாம் கொடுத்து சாமான் கொடுத்து போட்டு போன விடியம்பா அணைஞ்சா வச்சு போட்டான்னு சொல்லுவாரு. நான் என்ன போனாலும் அம்மா நான் தன்மானத்தை மட்டும் விட மாட்டேன்னுட்டு உங்களுக்கு அதான் வாழ்றேன்ட்டு ஆண்டு வட்டகரம் ஆண்டு 31 செய்து விட்டு வட்டகரம் 1000 வீட்டை விட்டு கரளி மாடுங்க தான் சொன்னேன். நாங்கள் அங்கே இல்லை கஞ்சி வந்துட்டோம் இப்போ. அது என்னம்மா பிரச்சனையால வந்தீங்களா இல்லாட்டி இருக்க விருப்பம் இல்லை எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லைம்மா. குடும்பம் குடும்பம் மட்டும் இல்லை தம்பிய பாக்குற நேரம் எனக்கு சரியா மைண்ட் அப்செட் ஆகுதுன்னு இங்க கொஞ்சம் வந்த கொஞ்சம் சேஞ்ச் கொஞ்சம் இப்படி இந்த மரத்துக்களை கதிரைய போடுது வாரசானத்துல கொஞ்சம் பார்த்துது அப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் அதிகமா எனக்கு இப்ப நேற்று சரியான வருத்தம். உங்களுக்கு என்ன வருத்தம்மா? எனக்கு என்ன கால் வீங்கி 5 வருஷம் மணி உடம்பு மாதிரி விட்டு குத்துனது. அது இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு? வீக்கம் மட்டும்தானே வேற வலியல் இரவையில படுக்கையலாம் நடக்கையலாம் தூரத்துக்கு களைப்பு இப்படி இருந்தா இருக்கலாமன்றைக்கு முழுக்க அப்படி. இப்ப இப்ப எங்கேயும் போறோம்னா பஸ் தான் நடந்து தொங்கலுக்கு போன பஸ்ல பஸ் வரும் சரி போய் வரண்டாங்க அலுவலுக்கு நடுக்க போறல இப்படி போறல. சரிம்மா இப்ப விஷயத்துக்கு வருவோம் சரியா? இப்ப உங்களோட நிரோசன் அண்ணானே நிரோசன் நாட பிரச்சனையை சொன்னீங்க. நிரோசன் அண்ணா வந்து இப்படி இருந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு அவருக்கு வந்து வீல் சேர் யார் வாங்கி கொடுத்தது? அதுவும் அதான் என்னைய ஊர் சொன்னாரு. என்னைய 3 நாள் பிள்ளைகள் சேர்ந்து அவங்க வெளிநாட்டுல 3-4 பேர் வந்து சேர்ந்து வாட்ஸ்அப் மூலமா வீல் சேர் கொடுத்தவங்கன்னு. அப்ப அதெல்லாம் செஞ்சு அப்ப நிரோசன் அக்காவும் முடக்கிட இன்னும் போடுவா அவங்களுக்கு. யாரு அவங்களோட தொடர்பு அவவும் போடுவா. உங்களுக்கு போடுவாங்க 31 40,000 ரூபாய் போட்ட செய்வா அவங்களுக்கு என்னட்டான்னு. பிரபு தம்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ள 30,000 ரூபாய் மாப்பட்டி ஆமா வாங்கி அவன் சரியான இறக்கம் அவரோட அளவு கஷ்டப்படுது போய்த்தாரு. நல்லா கஷ்டப்பட்டா நினைக்கலாம் கஷ்டப்படுது போய்த்தாரு. எல்லாம் அனுபவிச்சுட்டாரு. வெட்டு குத்தம் எல்லாம் நல்லா தரமா அனுபவிச்சுட்டு எல்லாம் போயிட்டாரு. என்ன வெட்டு குத்து சண்டை பிரச்சனை இல்லை இல்லை இந்த கால் ஆப்ரேஷன் தான் நல்லா நிறைய அதில் கிடக்கு எடுத்து காட்டன்னாட்ட சின்ன வெட்டு இல்லை முழுது விளையாடி போட்டான் மகனை போட்டு நல்லா இருந்தவர். சாகுறேன் ஆச்சரியம் பட்டுறது செத்துரிக்கணும். பெரிய மலை மகன் உடம்பு ஃபுல்லாக பச்சைதான். அழகான ஆம்புல நீங்களே பார்த்தா ஊரே குளருது மகன்ட்ட என்ன மகனுக்காக அப்படி கிடைத்தானம் எனக்கு என்ன கண்டாலே நானும் செய்வேன் கத்துதல் அப்படி இருந்தவர். ஆமா இப்ப நான் இந்த நேரத்துல இந்த விஷயம் காய்க்கலாம் தெரியல. ஆனா என்னண்டாமா இப்ப நானும் உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி தானே. சரி இப்ப வந்து நான் உங்களை வந்து பார்த்து நான் என்ன இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னாமா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. மகனை இழந்துன்றது அந்த இழப்பை வந்து நம்மளால தாங்க இயலாது. இருந்தாலும் இழப்பு மட்டும் இல்லம்மா. அப்பாவும் 40 வயது 42 வயது. அப்பா என்ன நடந்தது அவருக்கு? ஆக்சிடென்ட். அவர் என்ன ஆக்சிடென்ட்? அவர் மோட்டார் வெஹிக்கிள்ல போகல ஆளடியன் அடிச்சு. அவர் சாகுல 40 வயசு 44. எவ்வளவு காலம்? 9 வருஷம் 8 வருஷம் 8 வருஷம் 8 வருஷம். இப்ப அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 51 வயசு. பிள்ளைல எத்தனை சொன்னீங்க? 5 பேர். 5 பேர். அதுல ஒரு ஆள் மட்டும் தான் இப்ப உங்களோட இருக்கிறாங்க படிக்கிற சின்ன ஆளுன்னு. இப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவைகள் இருக்கு? என்ன தேவை என்ன? நேற்று நசியா இருக்கும் 250 ரூபாய் வாங்கி படிக்கிற கொஞ்சம் கொஞ்சமா லஞ்சு தான். முந்த நாள் 3000 ரூபாய் கொண்டு சொன்னான் பள்ளி ஸ்கூலுக்குள்ள. என்னத்துக்கு ஐயா அந்த பிள்ளைகிட்ட மாறி கொடுத்தேன். நான் என்ன செய்யறேம்மா இல்லைன்னு சொல்லி கேட்கல. பிள்ளைக்கு அப்பா அண்ணாச்சி தான் எனக்கு செய்வாரு. நீ என்னம்மா இல்லைன்னு கேட்காள். அப்ப என்ன செய்யறேன்? அவர் கொடுப்பாரு கேட்க முதல்ல நானும் சேர்த்து வைப்பாரு அவருக்கு. எத்தனை மலை வராங்க? இந்த 5ஆம் ஆளு வந்திருக்காவா? 5ஆம் ஆளா? இது எத்தனை ஆண்டு? 7. என்ன வேணுமா? 7. கொலைச்சி பாஸா? இல்ல பாஸ் பண்ணல. பாஸ் பண்ணல. அவ இப்ப ஸ்கூலுக்கு மட்டும் தான் போற, வேற கிளாஸுக்கு போறல? இல்ல போறல. இங்க அங்கரிக்குள்ள போன வெஞ்ச வந்தது போகாட்டல. என்ன போகாட்டல? இப்ப மாசத்துக்கு எவ்வளவுமா போகுது இப்ப பிள்ளைக்கு படிப்பு செலவுண்டா? படிப்பு செலவு ஒரு நாளைக்கு 200 ரூபாய், சாப்பாடு செலவோட 300 ரூபாய் காலம்புறையில வேணும். ஸ்கூலுக்கு போய் வர்றது 100 ரூபாய் சாப்பாடு வாங்குவாவு.
போகிற வாரத்துக்கு 100 ரூபா வேணும். அப்போ ஒரு நாளைக்கு 500 வேணும். 500 சில விட அப்படியும் கொண்டு போகும். நேரஞ்சண்டா கிளாஸுகள் நடந்தா நேரஞ்சல் இந்த டைமுக்கு வருவாகும். சோடா இல்ல ஒன்று வாங்க வேணாம். ஒன்று வேணாம். ஒண்ணுமா ஆமா ஆமா ஒன்று வேணாம். நான் இந்த பேக்ல சோடா இருக்கு தூர தானே ஓடி வந்தேன்னா குடிச்சு தான் வந்தேனா. டீ ஓட்டுடா. இல்லம்மா ஒன்றுமே வேணாம். நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க. இல்ல அங்க டீ ஓட்டுக்கலாம். இல்ல வேணாம். நான் டீ குடிக்கிறல வேணாம். இங்கே அம்மா இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இப்படி இருக்குதானே அம்மா. சரியா இப்ப உங்களுக்கு ஹஸ்பண்டும் வந்து இல்ல பிள்ளையும் வந்து இல்ல. பிறகு உங்களோட மிச்ச பிள்ளைகள் எல்லாம் வந்து கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. அவங்க வந்து கல்யாணம் கட்டி அவங்களும் வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க. என்ன வேலை செய்யறாங்க? கூலி வேலை செய்யறாங்க. சரி இப்ப அவங்களும் வந்து கூலி வேலை செய்யற காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து இப்ப அவங்களும் வந்து உதவி செய்யற அளவுக்கு அவங்க கையில இல்ல. சரியாம்மா சரியா. அப்ப அடுத்து இப்ப உங்களோட ஒரு சின்ன மகள் ஒன்று இருக்கு. 7ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு புள்ள இருக்கு. அப்ப என்னண்டாம்மா உங்களோட இப்ப அன்றாட தேவைன்ற ஒன்று இருக்கு தானே. இப்ப நீங்க இன்றைக்கு சாப்பிடணும், காலைல சாப்பிடணும், இரவு சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், கரண்ட் பில்லோ இன்னும் தண்ணி பில்லோ போனுக்கு கார்டோ இது எல்லாம் இருக்குதானே. தேவை ஒன்று இருக்குதானே. மாசத்துக்கு ஒரு தேவை. அந்த தேவையை இவ்வளவு காலம் இப்படி நிறைவேற்றிட்டு வந்தீங்க என்றதான் இந்த கேள்வி. என்னண்டுமா இவ்வளவு நாளும் இப்ப இங்க வந்து நீங்க வந்து மூணு மாசமா இருக்குன்னு சொன்னீங்க தானே. அங்க வீட்டை கரண்ட வெட்டிட்டு போயிட்டாங்கம்மா மீட்டரோட. சரி அது சரி. இப்ப அங்க இருந்து இங்க வந்தம்மா 3 மாசம் இங்க இருக்கிறீங்க தானே. இந்த 3 மாசம் உங்களை எப்படி அந்த தேவை வந்து தண்ணி அங்க குளிக்கிற வேலை செய்யற லைன் தண்ணி அந்த பிள்ளைகள் எங்க அந்த வீட்டை. சரி ஒன்னும் பேச மாட்டாங்க. சரி நானே இப்ப கஷ்டம் வண்டி சொல்லி குளிக்கிற வேலை செய்யற நான் வீர விட்டேன். நான் செய்யற சாப்பாடு காசுகளை நம்ம அப்படி பிள்ளைகளை நான் தந்தா கொடுக்குறேன். நான் தண்ணி வில்லு சாமான். யாரு பிள்ளைகள் உங்களோட அந்த கல்யாணம் கட்டி இருக்கிறாங்க என்ன இருந்து தருங்க. எவ்வளவு தருவாங்க? 1000 2000 அனுப்புவாங்க. அனுப்புனா அந்த பேங்குக்கு அனுப்புறாங்களா? இந்த வீட்டை என்னட்ட தருவாங்க. கொண்டு வந்து தருவாங்க. அதை நீங்க எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவீங்க. கையில கொஞ்சம் கொஞ்சமா கடைகளை கொடுப்பீங்க. அதுல அவங்க சாப்பாடு சமைச்சு தராங்க. அவங்க உங்களுக்கு என்ன உறவு? அவர் வந்து அவங்க அம்மாட தம்பிட பேர பிள்ளைகள். அம்மாட தம்பிட பேர பிள்ளைகள். அவங்க இப்ப உங்களை வந்து பாக்குறாங்க. உங்களையும் இப்ப நீங்க எத்தனை பேர்? நீங்களும் பிள்ளையும். அந்த அக்கா இந்த அக்கா அவன் கடைசி மகளிப்ப அவ பாக்கத்தான் சாப்பாடும் கட்டிட்டு வந்தவ எனக்கு. அப்ப இவங்க பழுகாமத்திலயா இருக்கிற அக்கா? இந்த இடத்துல இருந்து பழுகாம தூரையா கிட்டயா? தூரமா. எத்தனை கிலோமீட்டர் கிட்ட? எத்தனை கிலோமீட்டர் வருமா பழுகாம? 10 மாதிரி வரும். இப்ப நீங்க என்னத்துல வந்து நடந்தா பஸ்ல வந்து நீங்க அது இப்படிதான் போகுது. நம்ம மகள் வந்து சில டைம்ல உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இருந்துட்டு ஒரு 1000 2000 காசு தருவாங்க. 4000 ரூபாய் காசு மாத்திட்டு அந்த காலுக்கு ஊசி ஓட்டுது. இதுலயும் உங்களுக்கு கடன் இந்த பிரச்சனை கடன் இருக்குமா? தம்பியில சாட்சியில செலவழிச்சேன். ஒரு 3 லட்சம் ஒரு ஆள்கிட்ட வாங்கினது இருக்கு. இப்படி கடன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா. நான் இப்ப என்ன அவரு வீடு ஒன்று வச்சு தந்து இந்த கல்லு கொஞ்சம் பிளாக் கல்லு கொஞ்சம் வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அப்படி என்ன வேற உதவி செய்யாமா தாங்கம்மா அது எனக்கு சொல்லி அவட மகள் எழுத்துல இடத்தையும் வச்சு ஒரு ஆள்கிட்டையும் மாறி தான் அந்த நேற்று ஒரு காட்டுவார காராளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தேன். கடன் இருக்குமா 4 லட்சத்துக்கு. நேற்று 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்களா? இல்லம்மா சிறுக தான் கொடுத்தேன். வீடு வச்சு போதுமா சிறுகமா ஒரு 30,000 ரூபா காசு நான் சின்ன கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன். நான் அந்த கடன்காராக்களுக்கு அந்த காட்டுவாரன். அதை எப்படிமா முடிக்கிறீங்க? எப்படி அது நான் இப்ப என்னது கேட்கிறேன்டாமா உங்களுக்கு தெரியும் தானே. யூடியூப் என்ன தெரியும். இப்ப நான் வந்து இப்ப உங்களோட கேள்வி கேட்கறது வந்து பாக்குற ஆட்கள் வந்து தெரிஞ்சு கொள்வாங்கன்னு. நான் உங்களோட கேள்வி கேட்க நீங்க எனக்கு பதில் சொல்லக்குள்ள இந்த விஷயம் வந்து தெளிவு ஒன்று ஏற்படும். அப்ப இதை பார்த்து யாராவது உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் கேட்குறேன். அதை எப்படி கட்டுறீங்க அந்த கடனை? கடனை கட்டுவாங்க மகளே. நான் கொஞ்சம் பொறுப்பாக என்ன செய்யற பாப்பம்மா என்ன செய்யறேன்ட்டு தெரியும் தானே. அவளுக்கு எங்களுக்கு வீடு இல்லைன்னு தெரியும் தானே. அவளுக்கு கஷ்டம் சரியானு அவட ஒரு சொன்னாலும் 2000 நீங்க சொன்னீங்க 30,000 கட்டினேன்னு சொல்லி ஆட்பியாருக்கு. அது எப்படி கட்டினீங்க? எங்களை காசு வந்து புள்ள அவட கொண்டு வச்சுட்டு வந்து தெரியும். மாலையை சின்னதை செயின் உண்டு அடகு வச்சுட்டு வந்து கொடுத்து மாலை அடகு போயிட்டு ஓமண்ணா அக்கம்மா என்ன கொடுக்க இருக்குமா அவரு காசு. எனக்கு என்ன அங்க இருக்க கூடாது நம்ம என்ற முடிவு தான் எனக்கு அந்த வீட்டுல. நம்ம இன்னைக்கு இருந்தா வைத்தியம் பிடிச்சிடும். ஹோமாவுக்கு போயிடுவேன். அவர் என்ற அப்படி ஒரு மகன் என்ற மகன். நான் அவரை விட்டு போட்டு ஒரு நாளும் கூட பிரியறேன்.
அவரை விட்டுமான் ஒரு காலமும் கூட காலத்துக்கு இந்த 15 வருஷம் 17 வருஷமா நான் படிப்பட்டு அம்மாண்ட அம்மாவுக்குள்ளாக இருப்பார் அளவா நண்பான மகன் இழப்பு சந்திக்கிறது கஷ்டமா. நான் இந்த மகனை நல்லா வளர்த்து கொண்டு கொடுத்தம்மா கொண்டு சரி அம்மா ஆமா யோசிக்காங்க பேசுறாங்க. நீ என்ன ஓலை மாறிக்காண்டு என்ன செய்யறம்மா? எனக்கு விதிப்பம் இல்லைம்மா. இந்த பிள்ளைக்காக தான் இப்போ வாழ்றேன் நான் சின்னனுக்காக. நீ நாளைக்கு தனிச்சு போயிருமெண்டு ஓட்டு. சரி அம்மா யோசிக்காங்க அழாதீங்க. இப்போ உங்களுக்கு தேவைண்டாம்மா என்ன என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேண்டாம்மா இந்த வீட்டெல்லாம் கோபிசம்மா செய்து அந்த அளவும் செய்து அன்றாட தேவையில சாப்பாட்டு எழுக்குமா இந்த கடனில் பார்க்குற அளவுக்கு என்ன நான் உங்களை வேண்டாமா அந்த உதவியில செஞ்சோம். வீட்டுக்கு கோபிசம் போடுறதுக்கா? ஆமா எனக்கு கோபிசம் போட்டு தந்தா பெரிய உதவியா இருக்குமா எனக்கு. இப்போ லிண்டர் மட்டும் கட்டிட்டீங்க. இன்னொரு 700 கல் வேணுமாம்மா மேலுக்கு. மேலுக்கு இன்னும் 700 கல்லை போட்டு கட்டணும். கட்டி கோபிசம் அடிக்கணும். எவ்வளோ போகுது பிளோக்கல்? 70 ரூபாம்மா. இங்கே 70 போகுது. 70 700 49,000 ரூபா. கோபிசம் எவ்வளோ கட்டிங்களா? என்னம்மா அது ஒரு 3.5 அப்படி வருமெண்டு சொல்றாங்கம்மா. தெரியாது ஓடாவிட்ட கேட்டா தான் தெரியும். கேட்டு சொந்தம்மா நாங்கள் நான் பூஜை செஞ்சு நான் இதுக்குள்ளே வந்துடுவோம். இந்த வேலியை கிடக்குற கட்டையில் நான் அப்படி அடைச்சி கிடச்சி. இது யார் அவ்வளவு? அம்மா தந்தம்மா எனக்கு. எத்தனை பேச்சு? இது பாதி இல்லைம்மா. இந்த கல்லு கிடக்கு கல்லோடைய அந்த வெளில ஓட்டுறீங்க 20 பே 20 10 10க்குள்ள இருக்குமா? 10 பேச்சு அந்த கட்டை ஓட்டுறதுக்குள்ள இந்த கட்டை நாட்டிருக்கு. உறுதி காணிதான். ஆமா ஒப்பம் ஒப்பங்காணி விற்கலாமா இந்த காணி? கொடுக்கல. இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைகள் தான் கொடுக்கணும். அப்படியே மாறி 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 இருந்து போகணும். அது இப்போ உங்களுக்கு வந்து தேவை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கோபிஸை வந்து போடணும். அடுத்து வேறு என்ன கடனில் கொஞ்சம் இருக்குமா? கடன் எவ்வளோ கிடக்கு? ஒரு 3.5 கிட்ட இருக்கணும். எடுத்துக்கொண்டு காட்டியம்மா துண்டு இருக்குமா? என்ன துண்டெல்லாம் எடுத்துட்டோம் பாப்போம். என்ன துண்டு? ஈடு வச்சு துண்டா? கொண்டு வாங்க. என்ன துண்டுமா? 40,000 வச்சுட்டு எடுக்கிறீங்களா? இன்னொரு 40,000 துண்டு 45,000 வீட்டை கிடக்குமா? இது என்ன 600 ரூபா? அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் கட்டின காசா? அது இது ஸ்கூலுக்கு கட்டின காசு வருமா? ஸ்கூலுக்கு கட்டினது துண்டு இருக்குமா? இதுவும் பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயம் 1400. அதுவும் கட்டினதாமா? என்னது இது? என்னது? நன்கொடை. இது இப்படிதான் செலவுமா ஆகு? இது என்ன நன்கொடை? என்னது இது? நன்கொடைன்னா நம்ம காசு கொடுக்குறது தானே. என்னது கொடுத்தீங்க? அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்கணுமாம்மா? கவர்மெண்ட் தானே அது கொடுக்குறோமா? பாருங்க பார்த்தீங்களா வெயில் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே மகள். அது அதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா? எல்லாம் கொடுக்குறேனே. ஒவ்வொரு மாசம் கொடுக்கணுமா? ஒவ்வொரு வருஷம் போகணுமா? வருஷத்துக்கு இருக்கா? எவ்வளவு போகும் வருஷத்துக்கு இருக்கா? 3000 ரூபா கொண்டு போன வண்டி வாங்கி கொடுத்தேன். 3000 ரூபா போகணே. இதுல நகை வந்து 40,000 ரூபாய்க்கு நகடு வச்சிருக்கீங்களா? யாரு மோதிரம்? இது ஆக்கள் தான் வாங்கி வச்சிருக்கீமா? ஆக்கள் மோதிரத்தை வண்டி வச்சிருக்கீங்களா? சொந்தத்துக்குள்ள அதை பார்த்துட்டு நீ வார நேரம் எடுத்து தாங்க நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு ஒரு சேவை நீர் அப்படி பார்த்து செய்யும். நான் அந்த பொடி என்ன சொன்னா எனக்கு ஒரு அறைய செய்து தந்தா காணல. கொஞ்சம் இல்லைம்மா இப்படி செய்ய காணா நீ உங்களுக்கு சின்ன சின்ன ரூபா போடுவோம் வண்டியில் எல்லாம் மோதிரம். இப்போ இவங்க இப்போ தந்தாக்கெல்லாம் கேட்கலையா? இப்போ உங்கள்கிட்ட இல்லைம்மா இப்போ நீமா தந்தவிய இது இப்போ எவ்வளோ காலம் இந்த கடன்பட்டு? இது கடன்பட்டு ஒரு 4 மாதம் அப்படி இருக்கு. 4-5 மாதம். 4-5 மாசமா?
ஓகே 40,000. இது இப்போ இந்த காசுல எடுத்து என்னம்மா செஞ்சீங்க? இதுக்கு தாம்மா அந்த கல்லு ஜாமான் அமேசன் கூலி அதில் கொடுத்தம்மா. நான் ஒன்றும் சாப்பிடலம்மா அதில் எடுத்து. 2,60,000 இருக்கு. ஆமாம், என்ன வீடு 40 கிடக்குமா அங்கே வீட்டை ஏசிக்குள்ளே 4 வீட்டை கிடக்காண்டு வச்சுக்கொண்டு ஒரு ஆளுக்கு இந்த சட்டி நடிச்சவனு கொடுத்த காசு. இப்போ உங்களுக்கு இப்போ சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லையா? கஷ்டம்தாம்மா, நேரம்மா கஷ்டம்தான். ம் சாப்பாடு கஷ்டம்தான். சில விட மகள் சோறு அனுப்ப பண்ணி இருப்பேன் பார்த்துட்டு சமையாமல். ம் அவன் சில விட அங்கேருந்து வச்சுட்டு சமைச்சு எடுத்து வருவாவு. சில விட சாப்பாடு என்ன பிரச்சனைண்டா அம்மா வந்து கடன் பிரச்சனைக்கு வந்து உதவி செய்வாங்களே எனக்கு தெரியல அம்மா. என்னண்டா இப்போ ஒரு ஆள் வந்து கடன் படுதுன்னு சொன்னா அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இதுக்கு தான் மாம் போட்டேன். நாங்கள் சாப்பிடலம்மா, இதுக்கு தான் போட்டோம்மா. இந்த வீட்டுக்கு தான் மாம் போட்டோம். வீட்டுக்கு தான் செஞ்சிருக்கீங்க. அதான் இல்லை நான் என்ன கேட்குறேன்னாமா ஏதோ ஒரு தைரியம் ஒன்று இருந்தனால தானே நீங்களும் வந்து இவ்வளோ இதை துண்டை வந்து வச்சு ஆக்களோட இது நகையை வந்து வச்சு சொந்தத்துக்குள்ளாமா அதான் அப்படி அவியான் தந்த வெளியே அவங்களாவே தந்ததா? நீங்க அப்புறம் எடுத்து தாங்க வந்தா செய்வாங்க. யார் உங்களுக்கு என்ன உதவி செய்த எடுத்து தாங்க. நீங்க ஜம்மா நீங்க ஒரு வீட்டை இப்படி உங்களோட பிள்ளைக்கு நீங்க ஒரு இது வேணும் தான். நீங்க உங்களோட 3 அந்த பிள்ளை நில வர கஷ்டம். உங்களுக்கு இப்போ மாசம் வந்து உதவியில் வந்து கொண்டு இருந்ததா? எங்க இல்லம்மா, நான் இதாம தானே சொன்னானிம்மா. டிஎஸ் ஆஃபீஸால உண்டு. யாழ்ப்பாணத்தால ஒரு 5,000. யாழ்ப்பாணம் யாரு? நம்ம தம்பி முல்லைத்தீவு காராக்கல 5 வந்தது. எல்லாம் அனுப்பாடி போட்டாங்க தம்பி சாக. டிஎஸ் ஆஃபீஸால 10 இதுல 5 வேற என்னோட 5 வந்து 20 வருமானம். இப்ப அதெல்லாம் இல்லம்மா. 20,000 ரூபாய் வந்துச்சுனே. இல்ல மகன் எவ்வளவு உழைச்சவர் மாசம்? தம்பி என்ன செய்வாருமா தொழில். சரி கடை செய்யக்குள்ள ஒரு 1000 1500 படிச்ச செலவு மகள்கிட்ட படிப்பு செலவு எல்லாம் அவரே பார்த்து செய்வார். இதுகளை இந்த வார காட்சியில் மகள்கிட்ட படிப்பு செலவு கொடுப்பாரு. அவருக்கு டான்ஸுகளுக்கு என்னடா உடுப்பு எடுக்கிற டான்ஸு அங்கூட செய்கிறவே. அதில் கொஞ்சம் கட்டிக்காரு. அதில் நீ அதுக்கு உடுப்புகள் பில் போட்டு அனுப்புவாங்க. மகளுக்கு சைக்கிள் ஒன்று இருந்தா நல்லமா? ஓமா, சைக்கிள் அதான் கேட்கிற ஒரு மகன் எல்லார்ட்டையும். ஒரு ஆள் எடுத்தாருன்னு சொன்னவர். அதுக்கு எங்களுக்கு ஆரண்டு தெரியா தம்பி செத்துத்தாரு எனக்கு தெரியா. அனுப்புறி என்ன ஒரு மகளுக்கு சைக்கிள். இங்க ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டர்? எவ்வளவு தூரம்? பழுகாமா நீ வந்துருப்பி? பழுகாமா அந்த 10 கிலோமீட்டர் போய் சொன்னீங்க. அங்க போகணும். ஓமா அங்க போகணும். இங்கே இப்போ கிளாஸுகளுக்கு போகலாமா சைக்கிள் இருந்தா? இங்கே அந்த சும்மங்கணிக்கையெல்லாம் கிளாஸ் நடக்குது. சைக்கிள் நாள போங்களேன்னு சொன்னாங்க பாருங்க உள்ளே. அதனாலதான் போவாங்க. அவ இப்ப உங்களுக்கு இவைக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்குமே அவங்களோட ஏறிட்டு போகலாமே. இங்க இல்ல தானேம்மா இங்க. இப்ப புது இடம். இப்ப ஸ்கூல் மாத்திட்டீங்களா? இங்க இல்லம்மா மாத்தலாங்க. அங்க போகணுமா? இங்க மாத்திடுறது ஈஸி தானே உங்களுக்கு? ஈஸி. அஞ்சு கொஞ்சம் படிப்பு குறைவான்னு சொல்றாங்கம்மா. அங்க தேவையில்லை. அங்க ஓகே 5 மலை வராங்க. சரியம்மா. இப்ப நான் இப்ப உங்களோட பிரச்சனையில பாப்போம்னு சொல்லியா வந்தேன். வந்து பார்லிமெண்ட்ல இப்ப நிலோசனோட பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தீங்க. அதோட வந்து இந்த நீங்க சொன்ன அந்த அடுத்த விஷயம் இந்த ஹெல்ப் வரலன்னு சொல்லி அது எனக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. இப்ப நான் அதை சரியா பிள்ளையான்னு சொல்லி சொல்லலாமா? என்ன இந்த கண்ணை நான் அதை பார்க்கல. சரியா? அப்ப அது நீங்க பார்த்துக்கொள்ளுங்கண்ணே. மாசம் வந்து டிஎஸ் ஆஃபீஸால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 ரூபாய் காசு வந்து மாசம் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து 7,500 என்னது வந்தா இப்ப 10,000. தம்பி செத்தது பிறகு 2,500 ரூபாய் கூட்டிருக்காங்க. தம்பி செத்தது பிறகு 2,500 ரூபாய் கூடி 10,000 ரூபாய் வருது. இப்ப வருதா? வந்து ஒண்ணுமா இல்ல. முதல் தான் 7,500 ரூபாய் வந்து கொண்டு இருந்தது தம்பிக்கு. சரி. தம்பி செத்ததுக்கு பிறகு இப்ப அந்த குடுப்பனை கொடுக்குற ஆக்களுக்கு 10 ஆக்கிருக்காங்க. 10 ஆக்கிருக்காங்க. எங்களுக்கு இல்ல வட்டி போட்டாங்க. அந்த மாதிரி தம்பிக்கு வட்டி போட்டாங்க. டிஎஸ் ஆஃபீஸால செத்த உடனே வட்டிட்டாங்க. ஆனா இப்படி வேற ஆக்கள் வந்து இறந்த பிறகு காசு கொடுக்குறாங்களா? இல்ல கொடுக்கலம்மா. வட்டி போட்டுவாங்க. வட்டி வேற ஆளுக்கு போட்டு கொடுப்பாங்க. அதாவது ஆக்களுக்கு. அப்ப நீங்க 10ன்னு சொன்னீங்க. டிஎஸ் ஆஃபீஸால 10 வந்து 10 இப்ப கொடுக்காங்க. இப்ப கொடுக்குற காசு சொன்னீங்களா? இப்ப கூட்டிருக்காங்க 2,500 ரூபாய். தம்பி சாமுவேல் எடுத்தோம்னு 7,500 ரூபாய் தான். 7,500 தான் எடுத்தீங்க. இப்ப 10 கொடுக்காங்க. அதால இப்ப டிஎஸ் ஆஃபீஸால வந்து 7,500 ரூபாய் வந்தது. ஜெஃப்னால இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5,000 ரூபாய் வந்தது. இன்னொரு இடத்துல இருந்து ஒரு 5,000 என்ன வந்து அது தம்பிக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாம எடுத்து கொடுப்பாரு. எல்லாம் நிப்பாட்டி போட்டாங்க.
எல்லாமே தம்பி மூலமா உங்களோட மகன் மூலமா தான் வந்திருக்கேன் உதவி. இவருக்கு செய்யறதுக்கு அவரை வந்து கால் பண்ணி காய்ச்சி இல்ல அவர் வந்து முல்லத்தீவு ஆக்கிருக்காங்க அதில் ஹோம் ஒன்று ஹோமால இவருக்கு ஒரு உதவி செய்யறது தங்கச்சி. அப்படி வந்திருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு இருக்கிற 2 தேவை வந்து ஒன்று வந்து அந்த வீட்டுக்கு கோபி சம்பளம், ஒன்று வந்து மகளுக்குரிய படிப்பு செலவுக்குரிய சாப்பாடு செலவு 2 வந்து வேணும். வேற என்ன தேவைகள் இருக்கு? வேற என்ன தேவம்மா நடிக்கிறீங்க பாத்தியால நான் மாதம் கிளினிக்கு போறேம்மா மட்டக்களப்பு போறேன். அங்க ஊசி போடுற வேன்சில். இப்ப நீங்க சொன்னீங்களே மட்டக்களப்பு இல்ல அந்த இது முன்னுக்கு சொன்னீங்க களுவாஞ்சி குடிக்க எங்கே போறேன்னு சொல்லி கிளினிக். இல்லம்மா களுவாஞ்சில மட்டக்களப்பு தானே போறேன். டவுனுக்கு தான் போறேன். அங்க போறேன் இங்க போட மாட்டாங்க அந்த ஊசி. ரொட்டரில் அமைச்சு தான் போடுறோம் ஞாபகத்தான ஊசி. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா போடணுமா? ஒவ்வொரு மாசம் போடுறேன். நேற்று போய் போட்டு வந்தேன்னா. இன்றைக்கு என்ன சாப்பிட்டேன் மகளுக்கு சாப்பாடு சாப்பிட்டேன். பிரச்சனை இல்லை. சரியாம்மா. இப்ப உங்களோட பிரச்சனை உங்களோட பேரும் லங்கேஸ்வரியா சொன்னீங்க? லிங்கேஸ்வரிமா. என்னது? லிங்கேஸ்வரி. லிங்கேஸ்வரி. லிங்கேஸ்வரி உங்களோட பேர்ல எல்லாம் இருக்குண்ணே. ஆமா. சரிம்மா பாப்பம் பாப்பம். அந்த உங்களோட கோல் கதைக்கிற அம்மா இருக்கிற லண்டன்ல இருந்து பேசுறவங்க அவங்க ஒரு 10,000 ரூபாய் காசு தந்தாங்க உங்கள்கிட்ட கொடுக்கட்டாமன்னு சொல்லி உங்களோட சிலவுகளுக்கு. சரியா? சிலவுகளுக்கு கொடுங்க அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சொல்லியிருந்தாங்க. எடுக்கிற வரி எடுத்து மகளோட வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த காசை வந்து நான் உங்களுக்கு தாரேன். ஆனா இதை வந்து நீங்க பிரயோசனமா பாவிக்கணும்மா. விளையிட இப்ப உதவி செய்யறவங்களும் வந்து தொடர்ச்சியா செய்ய மாட்டாங்கண்ணே. விளையிட நானும் வந்து ஒரே வர மாட்டேனே. நானும் எங்கேயா போகலாம் அப்படி இருக்கும். அதே போல வந்து உதவி செய்யறவங்களும் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு தந்து கொண்டு இருக்க மாட்டாங்க. சில அவங்களுக்கு கஷ்டம் வரலாம். அப்ப நம்மளும் அவங்கள நம்பி கொண்டு இருக்கலாமா? இப்ப இந்த சைட்ல இருந்து சொல்றேன். இப்ப உங்களுக்கே விளங்குது நிரோசன் அண்ணா மூலமா நிறைய உதவி வந்துச்சு. அந்த டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் உங்களை கொஞ்சம் இது செஞ்சு முன்னுக்கு வந்திருக்கலாம். ஒரே தூக்கி விட மாட்டாங்க. நிரோசனாவுக்கு கனகாலம் முடியாது கிடைக்கலம்மா. இப்ப ஒரு சாகரத்துக்கு இந்த அச்சனம் பட்டதுக்கு பிறகுதான் ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் இருக்கிற டைம் தான் உதவி வந்துச்சு. அதுக்கு தான் கிடைச்சிது. அவரு சாப்பாட்டு செலவு சாமான்களுக்கு அதுதான் கிடைச்சிது. சரி. நிரோசனாவுக்கு வீடியோ போட்டு அவரு தான் போட்ட வீடியோ. யாரு? அது அவர் போட்டது வீடியோ வந்து வேற ஒரு உதவியும் நாங்க எடுக்கலம்மா. அவர் செய்ததுதான். அதனால தம்பி செய்யறோம் நிறைய செய்திருக்கணும். ஆனா இவர் கொஞ்சம் யோசிக்கிறோம் கொஞ்சம் கூட. யாரு? மகன். கவலைப்படுற கூட வரி. ஏன் நம்ம இந்த வயதுல போய் கஷ்டத்தை பாட்டு ஏன் நம்ம இப்படி எல்லாம் மந்திரிக்கம் பண்றது யோசிச்சு குளர்வாரு அவற்ற பாட்டுக்கு இருந்து. வாழ்க்கையும் இல்லை நமக்கு ஒரு இதுவும் இல்லை. அம்மாவுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கமோ மாதிரிலாம் யோசிப்பாரு. கஷ்டம் தான் சரியான கஷ்டம்மா. சொன்னா நம்புறையில என்னட்டு அவங்ககிட்ட என்னத்தம்மா சொல்றேன். கஷ்டம் சரியான ஆம்பளை உழைப்பு இல்லாம இப்ப சாப்பிட்றேன்னா கஷ்டமா. எனக்கும் கால் வருத்தம். நானும் ஒரு ரொம்ப போய்க்கலாம். எனக்கு இப்ப நிறைய தேவைகள் எனக்கு மிதிக்கு இந்த காலுக்கு ஆப்ரேஷனுக்கு வர சொல்றாங்க. எனக்கு போறதுக்கு பயமா இருக்குமா. தம்பி செத்தோடு நம்மளும் செத்துருவோமோ யோசிக்கேன். அப்படியும் நீங்க யோசிக்காங்கம்மா. இப்ப உங்களோட மகள் இருக்கானே மகளை வந்து பார்த்து கொள்ளணும். அவளும் வந்து நல்லா படிக்கிறாள் தானே. 5ஆம் ஆண்டுன்னு சொன்னா நல்லா படிக்கிறாள். படிப்பு விஷயத்த இன்னும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். இந்த கொப்பியில் 5 ஆயிரம் எப்படி கட்டிக்காரியன் படிப்பு விஷயத்தெல்லாம் இது இருக்கா டாப் வச்சிருக்கீங்களா? மால் கொண்டு வரலனே. இப்ப படிப்பு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ஓயில் எடுத்து எடுத்து அதுக்கு பிறகு வந்து நல்ல ஒரு வேலைக்கு போயிடலாம். உண்மையாவே படிப்பு தானே நம்மளோட கஷ்டங்களை வந்து மாத்த போகுது. அந்த விஷயத்துல வந்து பாருங்க. அடுத்தது யாரு ஓட்டு டேங்க யாரு? எதுமா அந்த பாக்கெட் இருக்காராக்கள் அவங்களா? 2 ஓட்டு டேங்கம்மா. இல்ல ஒன்று அங்க வீட்டு இருந்து உணர்ந்த நாங்க ஒன்று அதை எடுத்து நாங்க நெஞ்சால இருக்கிறது இந்த வெள்ளையா பிடிச்சிருக்கிறது. இல்ல நீங்களா கொண்டு வந்தீங்க? அங்க இருந்து எடுத்தமா இந்த வீட்டுக்காராக. என்ன செய்றீங்க? தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி அடிக்கிற டாங்கில 750 ரூபா ஒரு டாங்கி அடிக்கிறது. சரி. தண்ணியை நிரப்புறீங்க? நிரப்பி வேலை செய்யறது. வேலை செய்யறதுக்கா இல்ல நிரப்பி எடுக்கிறீங்க? சரி சரி. இன்றைக்கு இப்ப வேலை நடக்கல? இல்லம்மா இதுக்கான காலம் விட்டுத்தோமா நாங்க வேலை செய்யாம. இப்ப எவ்வளவு காலம் நிப்பாட்டி? ஒரு மாசம் அப்படி விட்டுத்தோம். ஒரு மாசம் நின்றுட்டு இப்ப கொஞ்சம் காய்ச்சல் வந்தா தான் அதுக்குரிய வேலையை வந்து செய்யலாம்.
சரி இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை தானே? சத்தியம் அதுதானே உண்மையான விஷயமா. நான் நான் போய் சொல்லி அக்கா அப்படி வாழலம்மான்னு நான் சொல்ற அத்தனை விஷயம் உண்மையான விஷயம். இறைவனானே நான் இந்த மகனான சொல்றேன். நான் சொல்ற அத்தனை உண்மை, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வீட்டு அறிக்கையிலாமா எனக்கு என்ற ஒரு தனிப்பட்ட ஒன்று வேணும். நான் இந்த மகளையும் வச்சு திரிக்கிறதுக்கு. இந்த அவங்க நீ பெரியாளா போயிட்டாவும் அவக்கு இனி தனி இடம் வேணும். அவங்க பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும். இனி மச்சான் அண்ணன் அத்தான் அண்ணன் நாம் பிள்ளைகள் இருக்கிறது நீ கஷ்டம். நமக்கு தனி இடம் வேணுன்றதுக்காகத்தான் நான் எடுத்து இப்படி செய்தேன். கொஞ்சம் கல் கிடந்தது இதுக்குள்ளே. அம்மா என்ன அப்படி செய்யட்டாண்டி சக்க கொஞ்சம் எல்லாரும் சின்ன சின்ன மாதிரி செய்தாங்க. ஒரு அளவா சின்ன சின்ன ரூமுகளை. இப்ப உங்களுக்கு இப்ப நிரோசன்னா மூலமா இப்ப வந்து இப்ப நம்ம யாரு லண்டன்ல இருக்கிற அம்மா வந்து பழக்கம் தானே, அவங்களோட கதைக்கிறவங்க தானே கோல் எடுத்து. அவக்கும் கஷ்டமா இப்ப பாவம். அதான் இப்ப அவங்க இப்ப கால் பண்ணி கழிச்சு இப்ப உங்களுக்கு 10,000 10,000 ஒன்று காசு தந்தாங்க. இது மாதிரி வேற யாரும் உங்களோட கால் பண்ணி கழிக்கிறதா? இல்லம்மா இல்லையா? வெளிநாட்டுல இருந்து வேற ஒருத்தரும் எடுக்கிறது இல்ல. அவதான் கதைப்பாவு தம்பியோட. அது ஒரு என்ன ஒரு இது மூலமா தான் தம்பியை சந்திச்சவ. தம்பியோட இப்படிதான் ஜனங்க கையை சுருட்டுது. வாயு என்னத கை இந்த வீங்கிக்கிறாங்க அப்படித்தாம்மா. இப்ப வேற யாரும் இல்ல? ஆஸ்திரேலியால யாரும் இல்ல? இல்லம்மா வெளிநாட்டுல இருந்து இல்ல. பிறகு உங்களுக்கு அந்த வேற அந்த ஹஸ்பண்ட் இல்லாதனால அந்த விதவைக்கு வந்து காசு ஒண்ணு கொடுப்பாங்க, அதுவும் இல்ல? நீங்க ஏன் அப்ளை பண்ணலையா? அது நான் போகலம்மா. போகல, கேட்கல. வச்சு சம்பளம் ஞாபகம் இல்லம்மா. இல்லம்மா அது போடலன்னா. அதுக்கு தம்பிக்கு தான் தெரியும் அந்த காசு 250 ரூபா ஒரு மாசம். அது வாரம்னால மாசம் 250 வருது. 2 மாசத்துக்கு 500 ரூபா தருவாங்க. அப்படி வருமானே. அடுத்து வந்துமா இப்ப சரி இந்த வீடை வந்து கட்டுறோம்னுவீங்க, எல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டோம் சரியா? இப்ப உங்களோட கடனும் முடிஞ்சு இப்ப நமக்கு ஏதாவது ஒரு தொழில் ஒன்று வேணுமே, கொண்டு போய் நடத்தணுமே. மரக்கறி கடை ஒன்று செய்ய போறோம். மரக்கறி கடை செய்ய போறீங்களா? எங்க செய்ய போறீங்க? ரோடுலாம் கட்ட போறேன். சும்மா தகரத்தால் அடிச்சுமா கொஞ்சம் சாமான்களை கொஞ்சம் எடுத்து போட்டு செய்யறதா இருக்கேன். உங்களுக்கு காணும் எங்களோட வாழ்வாரத்தோடு அதைத்தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்படியே செஞ்சுட்டு போனா விலங்கையாக நான் கேட்கிற கேள்வி. நான் வந்து இன்றைக்கு வந்தேன், 10,000 ரூபாய் தந்தேன். இனி நான் வருவேனா வரமாட்டேன். இப்ப உதவி வந்தா நான் வருவேன். இல்லைன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு அந்த அம்மாவே கோடி சொல்லு அப்படி தம்பிட்டு கொடுத்துருக்கேன் வருவாங்க. இப்ப ஒரே வந்து உதவி வந்து கிடைக்காது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். தூண் போட்டு கேளுமா அங்க இது அதுல கொஞ்சம் தகரத்தால் அடிச்சு வீட்டையும் கொஞ்சம் தகரம் எல்லாம் கிடக்குமா, தகரத்தால் அடிச்சு இந்த கல்லு கொஞ்சம் கிடக்குமா. கொஞ்சம் காசு காணுமே ஒரு 20,000 30,000 ரூபாய் காணுமே. கட்டணுமா கடையை கட்டி தகரம் நான் அடிக்கணுமே. நம்ம 2 செய்யறோம். 4 முறையில 4 தூணை போட்டுட்டோமா, மேல வந்து தகரத்தை போட்டுட்டு கீழே வந்து பழைய வந்து அடிச்சிட்டு அது நீங்க செய்யலாம். அப்படிதான் செய்யறா இருக்கணும். மரக்கறி எடுக்கணும், எங்க எடுக்கலாம்? களுவாஞ்சொல்ல எடுக்கலாம். இதுக்குள்ள மரக்கறி கடையில் இருக்கா? இல்லம்மா இல்லண்ணே. மரக்கறி கடை அப்படி ஒன்றும் இல்லை. முட்டைகள் சாமான்கள் அதெல்லாம் நல்ல பிசினஸ் போகும். தொங்கல் போற போக்காட்டுறோம் நாங்க கடைக்கு. பொங்கல்லாம் இருக்கு, மாக பொங்கல் சில்லறை கடை. இதால கொஞ்சம் வாகனம் எல்லாம் கொஞ்சம் சேவிச்சு ஆனிமா. நடுக என்ன ராக்களை கஷ்டப்படுத்தல ஆனிமா. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா வந்தாலும் காணும். அதான் அப்படி வந்தாலும் காணும். அதான் நீங்க இன்னொரு ஆளை வந்து எதிர்பார்க்காம உங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உள்பட்ட காரணமே அது. ஆனா இது கொஞ்சம் வியாபாரம் செய்யலாமா, அந்த அடிச்சா ஒரு கடை உண்டு அப்படி செய்யலாம். அந்த வீட்டை முடிச்சுதான் நம்ம அந்த வீட்டுல இருந்துட்டு நம்ம பிள்ளையும் படிப்பிச்சா போயிடும், நம்மளும் தொழிலை பார்த்தா போயிடணும் தான் இருக்கேன். நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். இதுக்குள்ள வந்து படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? இப்ப இங்க இருந்து ஸ்கூலுக்கு போற ஆட்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தானே? நார்மலா இந்த ஏரியால வந்து ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க தானே? எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய போகுது. அதான் இந்த உங்களோட இந்த வளவுக்கு இங்க அங்க இருந்து அப்படி போறாங்க இருக்கா? அப்ப அவங்களுக்கு நீங்க காலையில கடையப்பம் வந்து இந்த இடியப்பம் தோசை புட்டு செய்யலாமா, அதை செஞ்சு போட்டாலும் வந்து உங்களுக்கு அதெல்லாம் செய்வீங்களா? தோசை எல்லாத்துக்கும் இடம் ஒன்று இருந்தா தானே செய்யலாம் நம்ம. இல்ல இப்ப உங்களுக்கு இந்த வீடு இருக்கு தானே, வீட்டுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து பிரிச்சு போட்டு 4 மூலையில 4 தூணை வந்து போட்டு மேல வந்து இதை போட்டுட்டு ஒரு மரக்கறி கடை செய்யதாமா இருக்கேன். நான் கூட சொல்றதுக்கு எடுத்த நான் நல்ல ஒரு இடம் மெயின் தான் மகன். இப்படியோடைய வாகனம் தான். ஏனண்டா இப்படித்தான் நம்ம இப்ப இந்த கதையில நான் இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து நானும் வந்து
ஒரு 3-4 வருஷமா வந்து எனக்கு வந்து அப்பா வந்து இல்லை. அப்பா வந்து நான் வந்து இழந்துட்டேன் ஹார்ட் அட்டாக்கால. அப்ப அப்பா அப்பாவை நம்பித்தான் வந்து எங்களோட குடும்பம் வந்து ஓடிக்கொண்டு இருந்துச்சு. சரியா? ஆனா இருந்தாலும் இப்ப நான் வந்து ஏதோ ஒரு வழியில வந்து ஒரு முயற்சி ஒன்று செஞ்சு நான் உழைக்கணும்னு சொல்லி நான் வந்து ஓடுறேன் நானே. இப்ப இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பாவையும் வந்து கவலை தான் சொல்லக்குள்ளேயே கவலை தான் இருக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் வந்து நம்மளோட வந்து இருக்கிறாங்க திடீரென்று இல்லைன்னு சொன்னா அதை வந்து யோசிக்கக்குள்ள பெரிய ஒரு கவலை. அதே போல இப்ப உங்களோட பிள்ளைய நினைச்சா கவலை. இருந்தாலும் வந்தம்மா இப்ப உங்களுக்கு மிச்ச பிள்ளைகள் இருக்கு விளைங்க. இப்ப அவங்கள நீங்க வந்து வளர்க்கணும்னே. இப்ப நம்ம இருக்கு மட்டும் வந்து ஏதாவது தொழில் செஞ்சுதான் ஆகணும். இன்னொரு ஆளை வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க அப்படி தொழில் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள வந்து சில பேர் வந்து உங்களுக்கு இன்னும் உதவிகள் செய்யலாம். ஆனா அதை நம்ம நம்பலாமா பிள்ளைங்கிட்ட? அது வந்து கடவுள்ற கையில பிள்ளைங்கிட்ட. அது கடவுள்ற போனஸ் மாதிரி வந்து கொண்டிருக்கு. நீங்க இப்ப ஒரு கடையை எப்படி செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா அதை பார்த்து இன்னும் இனி அப்படி கடை வேணாம் பெரிய ஒரு கடை ஒன்று கட்டுவோம்னு சொல்லி கட்டி தருவாங்க பிள்ளைங்கிட்ட. அப்ப எல்லாத்துக்கும் முதல் உங்களோட முயற்சியை தான் பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவுக்கு முயற்சியா வந்து நிக்கிறீங்க, இப்ப கடையை போட்டு எவ்வளவு உழைப்பீங்க என்று சொல்லி உங்களோட அந்த உற்சாகத்தையும் முயற்சியையும் பார்த்து உதவிகள் வந்து வாரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளங்கிட்டா? அதை வந்து பாருங்க. இப்ப இந்த சைட்ல இருந்து உங்களோட பிரச்சனையெல்லாம் பார்த்து அம்மா இப்ப ஒரு மகனா வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சொல்ற ஒரே ஒரு ஆறுதல் என்னால முடிஞ்ச இந்த விஷயம்தான். நீங்க அதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதான் வீடு இல்லாத நான் பார்த்துருக்கேம்மா. நான் என்ன அவங்களுக்கு சமைச்சு வச்சிருந்தேன் கடைக்குள்ள இருப்பேன். எனக்கு வர நீ இல்லை தானே ஒரு கரை சொல்லி எங்களுக்கு ஒரு 500-600 காசு வந்தாலும் 100 படிப்புக்கு 100 போட்டா 200 போட்டாலும் 6000 ரூபா வரும். 200 போட்டாலும் இப்படி 300 போட்டாலும் 9000 காசு வரும். அது எங்களுக்கு காணும் எங்களோட வாழ்வாரத்தை போக்காட்டுறதுக்கு மற்ற படிப்பு செலவுகளை ஜாமான் கொண்டு விட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கேன். அதில் துண்டில் தகரத்தால் அடிச்சு கடையொண்டை துறக்கிற அந்த வீட்டு எல்லாம் செய்தா பார்ப்ப வேண்டாம். கிடக்க ஒன்றுக்கும் இல்லாதம்மா இப்ப கிடக்குமா இன்னும் கஷ்டமா இருக்கிப்பேன். சரி அப்ப பாப்போம். இப்ப உங்களுக்கு இந்த வீட்டு கோபி சம்பந்தி சரி வரலாட்டி நீங்க இந்த வேலையை வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கா செய்யலாம் தானேம்மா? செய்யறாள்மா. நமக்கு ஒரு சொந்த இடம் இருந்தா இல்லை தானேம்மா. இப்ப இது உங்களோட இடம் தானேம்மா? அதான் நான் சொல்ல வரேன். இப்ப இது இந்த இடம் கட்டுப்பட்டு இருக்கு தானே. இந்த கட்டுப்பட்டதுக்கு முன்னுக்கு வந்து நீங்க வந்து இப்ப ஒரு அந்த தகரத்தால அடிச்சு கொண்டு வந்து கடையை போட்டா வந்துமா நீங்க இப்ப இதுல உழைப்பு ஒன்று உங்களுக்கு வந்துடும். அந்த உழைப்பு எடுத்துக்கொண்டு நீங்க அவங்களோட வீட்டுல இருக்கலாம். அதுக்கு பிறகு போக போக அந்த கோபிசம் போடலாமே. இப்படி வருமான இப்ப வராம நம்மட தேவைகளுக்கு சின்ன சிலவளுக்கு வரும். அதைத்தான் நான் சொல்றேன்மா. இப்ப உங்களோட சின்ன சின்ன இப்ப நமக்கு நான் இப்ப அப்படி சொல்ல வரல. இப்ப நீங்க கடையில உழைச்சு கோபிசம் போடுங்கன்னு சொல்ல வரல. அப்படி சொல்லல. அது கஷ்டம். அது அவ்வளவு காசு உழைக்க இயலாது. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாவோ 600 ரூபாவோ கூட அன்றாட தேவைக்கு என்று சொல்லி வரும் தானே. அதுல நீங்க சாப்பிடலாம், அரிசி வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம், பிள்ளையோட படிப்பு சில வந்து பார்க்கலாம். அப்படி செஞ்சு கொண்டவங்கள வேற எதுவும் பக்கத்தால வந்து இப்ப என் மூலமா உதவி வந்தாலோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு வேற எதுவும் காசுல வந்தாலோ அதை நீங்க செய்யலாம் தானே. இப்ப நீங்க ஒரு தொழில் இல்லாம தானே இருக்கிறீங்க. இப்ப தொழிலுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்டா வந்து ஒரு ஆள் வந்து முன்னுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா நீங்க அந்த வேலையை நீங்க செய்வீங்களான்றதான் கேக்குறேன். செய்வோம். இப்ப ஒரு ஆள் வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு 20,000 தாரேன் இல்லாட்டி ஒரு 30,000 ரூபாய் தாரேன் என்று சொன்னா இப்ப அந்த காசை எடுத்து நம்ம அதுல வந்து ஒரு மரக்கறி கடையை போட்டு மரக்கறி எல்லாம் வந்து வாங்கி நாங்க வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி யாரும் வந்து உதவி வந்து செய்ய போறேன்னா இங்க வந்து அப்படி செய்யுங்கன்னு சொன்னா செய்வீங்களா? அந்த காசு எடுத்து கடனை கட்டிட கூடாது. இல்லம்மா இந்த இப்ப என்ன கொஞ்சம் இருக்குமா இப்ப மரக்கறி எடுத்து காட்டு மண்ணாச்சுதாம்மா தூக்க நான் எடுத்த கீரை பண்ணாங்க எடுத்து கொஞ்சம் கொடுத்து தாரவாசி கொஞ்சம் இருக்குமா. அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பிசினஸ் செய்து அங்கிருந்து அடுத்தது வந்த பிசினஸ் தொடங்கிட்டாங்களா? ஆமா சமைச்சு பாருங்க. நம்மட ஊர் இதுதான். சாரி இதென்ன என்ன கீரை? நம்மட இது இந்த கீரை அந்த மாதிரி கீரை கறக்கி 100 ரூபாமா கட்டு. 100 ரூபா கட்டு. இங்கட அங்க காலரி பலகாமத்துல விக்கிறார்கள் எடுத்து வராங்க. நீங்க எடுத்து இங்க விக்கிற இப்ப இதுல எத்தனை கட்டு கிடக்கு? இதுல ஒரு 10 ஒரு 8 கிட்ட கிடக்குமா. கொடுத்துட்டீங்களா? காலையில எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு 4-5 கட்டு கொடுத்துட்டீங்க. உங்களோட கை செலவுக்கு ஓகேவா இருக்கு. பரவாயில்ல. அதான் இந்த இப்படி உற்சாகமா இருக்கக்குள்ள வந்து எனக்கும் வந்து ஒரு உற்சாகமா வந்து சந்தோஷமா இருக்கு. இதோட இன்னும் நம்ம சின்னதுகளை கொண்டு வாங்கலாமா? இல்ல எனக்கு வேணாம் நல்ல இது வேணாம். கடவுளே வைங்கம்மா ஒன்றுமே வேணாம். ஒரு கட்டுலமா 20 ரூபா 30 ரூபா அப்படி வரும். ஒரு கட்டுல மால் எடுத்து வந்த வாழம்பரம் வரக்கூடும்.
இது எத்தனை நாள்ல கொடுப்பீங்க? இது நாளைக்கு முடிஞ்சிடும். வேலைக்கு வந்து எடுக்குங்க. நாளைக்கு கொடுத்துருங்க. கீரை அதில் அமைச்சிட்டு இருந்தேன் நாங்க ஒரு ஸ்டூல்ல எங்க அந்த ரோட்டுல. ரோட்ல அதுல நான் கொடுத்தேன். கொடுத்து சரி என்ன கஷ்டத்தை வந்தா எதையும் எதிர்பார்க்க கூடா. இல்ல அதான் நான் இப்ப இந்த இருக்கிற விஷயத்த கேட்கறதுக்கு தான் இப்ப இவ்வளவு நேரம் உங்களோட வந்து நான் காய்ச்சி கொண்டே இருக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் நான் வந்து என்னன்னு சொன்னா சில பேர் வந்து இல்ல 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 ஆமா ஆமா இங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாமா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் வந்து அவங்களுக்கு உழைக்கிறதுக்குரிய அந்த இந்த விருப்பம் இருக்காது. சும்மா இருந்து கொண்டு ஒரு உதவி வந்து வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சரியா? நான் அதை புள்ளையா சொல்லல, நான் உங்களுக்கு விளங்குதானே. எந்த நாளும் யாரையுமே எதிர்பார்க்க சின்ன போனு அதை கொண்டு வந்தா 1000 500 ஈடு பிடிப்பாரு. 200 100 வச்சு கொடுப்பாங்க எடுக்க வரக்குள்ள. அந்த காசு எல்லாம் விட படிப்பு செலவுக்கு உதவும். கஸ்டமண்டியில் ஒரு போனை கொண்டு வச்சு 2000 தான் அண்ணாண்டா கொடுப்பாரு. கொடுத்து போட அவியலை விரும்பி ஒரு 200 வச்சு கொடுப்பாங்க. வச்சு தாங்க நான் போனேன்ட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்படி என்கிட்ட பிஸ்னஸ் செய்தாங்க. பிஸ்னஸ் செய்தான் உடம்பை வளர்த்தினாங்க. அப்படின்னு இன்னொரு தட்டி இல்லைம்மா சரி. இப்போ கஸ்டமண்ட் வர நேரம் கேட்கறதுக்கு வாய் வருது இல்லை. இப்போ என்ன செய்வோம் பண்ற மாதிரி நம்ம பாட்டுக்குள்ள ஒரு இருக்கணும். எல்லாரையும் விட்டு போட்டு தனிமையில வந்திருக்கணும்னா இந்த மாதிரி தனிமையில இருந்து வாழணும். நம்ம மகன் இருந்து வச்சோட நம்ம இருக்கணும் பண்றது அமட்ட கடைக்கு வந்து நான் சரிம்மா ரைட். எங்களோட வீட்டு கொஞ்சம் கல் இருந்ததுமா வாங்கல்ல காசுக்கு. அப்பாவை கட்டடம் அந்நேரம் கனகாலம் ஏத்தின கல்லுகள் அதெல்லாம் எல்லாம் வீட்டத்து சாமான் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தேன். நாங்க கொஞ்சம் கடந்ததெல்லாம் எல்லாம் கொண்டு இந்த தட்டி அடிக்க கல்லும் விட்டு இந்த கல்லு தான் எல்லாம் கொண்டு போட்டு 50 ரூபா தானே போகுது. 70 ரூபாம்மா என்ன வெட்டுறாங்கம்மா அடுத்த நம்ம குனிக்க போறோம். முன்னுக்கு எடுக்கிறதுக்கு 70 ரூபா. 65 ரூபாம்மா நேற்று கூலியோட 70 ரூபா. முன்னுக்கு எடுத்துக்க தண்ணியும் இல்லம்மா அந்த வாடகை லைன் தண்ணி எடுக்க அதுக்கு 30,000 ரூபா வேணுமா. லைன் தண்ணி இங்க லைன் இருக்கா? பைப் இருக்கா? லைன் தண்ணி 30,000 ரூபா வேணுமா. அதுக்கு தண்ணி தான் கஷ்டமா சரியானு குடிக்கிறதுக்கு எல்லாம் ஆக்கள் அதில் விட்டு எடுக்கிறேன். சரி, இந்த வீடியோ மூலமா வந்து இந்த இருக்கிற அம்மாட பிரச்சனையை வந்து பார்த்துருப்பீங்கன்னு. அம்மாட அந்த மகன் நிரோசனன்னா அவர் வந்து இறந்த காரணத்தினால அந்த வந்த சின்ன உதவி உண்டு. டிஎஸ் ஆஃபீஸில் வந்து 7,500 ஜப்னால வந்து 5,000, அதுக்கப்புறம் ஒரு 5,000 கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு 20,000 ரூபாய் கிட்ட காசு வந்து இல்லாமல் போயிட்டு அம்மாவுக்கு வந்து 5 பிள்ளைகள், மிச்சம் பேர் ஒரு 4 பேருக்கிட்ட வந்து கல்யாணம் கட்டி வந்து பழுகாமத்தில் இருக்கிறாங்க. கடைசி ஒரு ஆள் சின்ன ஒரு ஆள் வந்து அவள் வந்து 7ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அந்த இருக்கிற மகள் வந்து இப்போ அம்மாவோட வந்து இருக்கிறாங்க. அப்படித்தானே இருக்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லண்டனில் இருக்கிற அம்மா மூலமாக இன்றைக்கு இவங்களை வந்து சந்திச்சு இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அன்றாட செலவுகளாக இருக்கலாம், ஒரு முக்கியமான தேவைக்கு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். விளையாட அவங்களும் வந்து ஒரு கஷ்டத்து மத்தியில அந்த உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையே ஒரு கஷ்டத்து மத்தியில உங்களுக்கு அதை தந்திருப்பாங்க. அதை வந்து நீங்க ஒரு அத்தியாவசியமா வந்து அதை பாவீங்க. சும்மா செலவழிக்காம அத்தியாவசியமா வந்து பாவீங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட இந்த மகண்ட பிரச்சனைக்காக இல்லைண்ணே வீட்டுக்காக இந்த மகண்ட பிரச்சனைக்கு நம்ம எல்லாத்துக்கும் நான் ஒரு சாட்சியில பிரச்சனை மகன் இருந்த பிறகு நீங்க கடன் எடுத்தீங்க. அப்ப வீட்டு பிரச்சனை இதான் எடுத்திருக்கீங்க நீங்க. அப்படிதான் சொன்னீங்க முன்னுக்கு விளையாண்டா வீடை வந்து கட்டுறதுக்காக தான் வந்து உங்களோட சொந்தக்காராக்கள் வந்து உங்களோட நெருங்கிய சகோதரங்கள் வந்து உங்களுக்கு வந்து மோதிரம் மாலை எல்லாம் தந்துருக்காங்க. தந்து அவங்க சொல்லியிருக்காங்க வந்து என்ன இதை வந்து ஈடு வச்சு நீங்க வந்து வீடை வந்து கட்டுங்க, பிறகு வந்து உங்களோட கையில காசுகள் வந்து எதுவும் கிடைச்சா தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விளையாண்டா இப்ப அப்படி வந்து அம்மாவுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அதாவது நகைகளை வந்து ஈடு வச்ச மாதிரி கடன் இருக்கு. அதோட வந்து எந்த சைட்ல இருந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு முடிவு ஒன்று முடிக்கிறேன்னு சொன்னா இந்த வீடியோல இவங்களுக்கு என்ன உதவி செய்தா நல்லா இருக்கும்னு சொன்னா உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து பசிக்குன்னு சொன்னா நாங்க வந்து மீனை வாங்கி கொடுத்து வேலை இல்லை, அண்டைக்கு வந்து சாப்பிட்டு அந்த பசி வந்து முடிஞ்சிடும். அம்மாவுக்கு வந்து அன்றாடம் பசியை வந்து போக்கணும், அன்றாடம் வந்து பசியை இல்லாம ஆக்கணும்னு சொன்னா ஒரு தொழிலுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யறது எந்த சைட்ல இருந்து நான் சொல்லுவேன். நான் சொல்றேன் சரியானேக்கா? ஒரு தொழிலுக்கு இப்ப பார்த்துருப்பீங்க அம்மா வந்து கீரை எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு கீரை கட்டு 100 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாய்க்கு கொடுக்குற கீரை கட்டுல 30 ரூபாய் 20 ரூபா வந்து லாபம் வந்து இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
கொஞ்சம் தள்ளி போயிட்டு மரக்கறி வாங்கி ஒரு கடையை வந்து போட்டு அந்த கடையில வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு என்னை பொறுத்தவரையில ஒரு 30,000 காசு இருந்தாலே போதும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 30,000 போகணும் தானே. 4 தூணும் போட்டு மேல தகரம் போட்டு மிச்ச காசுக்கு வந்து நீங்க மரக்கரையில நிலம் இல்லம்மா தட்டி இப்ப கட்டு இது இருக்கு தானே, பழைய இருக்கு தானே, சப்பு பழைய விரிச்சாச்சு போட்டாச்சு, அதுக்கு மேல ஒரு ரப்பர் சீட்டை போட்டுட்டு மரக்கரையில வச்சு கொடுக்குறாங்க இப்போதைக்கு. எடுத்தோடனே நம்ம வந்து முன்னுக்கு போயிடலாம். அப்ப இப்போதைக்கு அம்மாவுக்கு வந்து அந்த உதவி வந்து கிடைக்கும்னு சொன்னா அம்மா வந்து அதன் மூலமாக ஒரு அன்றாடம் ஒரு 500 ரூபா உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். சரியா? அதன் மூலமா ஏற்படுத்தி கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகளோட படிப்பு, அம்மாவோட சாப்பாடு செலவு, இது எல்லாமே வந்து கவர் ஆகி அவங்க அன்றாடம் வந்து ஒரு பிரச்சனை இல்லாம கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல இந்த வீடியோ வந்து பார்க்குற நீங்க வந்து அம்மாவுக்கு வந்து எதுவும் உதவிகள் வந்து செய்யறேன்னு சொன்னா இன் மூலமாக உதவிகள் செய்யலாம். அப்படி இல்லை அம்மாவோட நீங்க கால் பண்ணி நீங்களே கழிச்சு நீங்களே உதவிகள் செய்யறேன்னு சொன்னாலும் என்கிட்ட நீங்க கால் பண்ணி கேட்கக்குள்ள வந்து அம்மாவோட ஃபோன் நம்பரை வந்து நான் உங்களுக்கு தருவேன், நீங்களும் கழிச்சு கொள்ளலாம். விளங்கிட்டாமா? இப்போ சில பேர் வந்து அவங்களவே வந்து உதவி செய்ய விரும்புவாங்க. அப்போ அப்படியான ஆட்கள் யாரும் வந்தா நான் உங்களுக்கு அதை வந்து தந்துடுவோம். இப்போ அவங்களே வந்து உங்களுக்கு பார்த்து உதவிகள் செய்வாங்க. சில பேர் வந்து என் மூலமா உதவி செய்யணும்னு விருப்பம் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ற மூலமாகவும் என் மூலமா உதவிகள் செய்யலாம். ஆனா இந்த உதவி வந்து முக்கிய தேவை, அத்தியாவசிய தேவை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை வந்து தொடங்குறதுக்குரிய ஒரு இதை வந்து செய்யணும். 2வது தேவை அந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் கொண்டிருக்குள்ள 2வது தேவை இந்த வீட்டுக்கு கோபீசம். ஏன்னா அந்த கோபீசம் ஒன்று அம்மாவுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டா இந்த அம்மாவும் பிள்ளையும் வந்து ஒரு நிம்மதியா வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப வந்து இவங்க வந்து இந்த வீட்டுக்கு முன்னு இந்த கட்டுப்படுற வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு அவங்க இன்னும் ஒரு மருமகன் ரைட் மருமகன் வீட்டை தான் வந்து அம்மா வந்து இப்ப இருக்கிறாங்க. அப்படித்தானே? அங்க வந்து இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னா வீடு வந்து இல்லாதனால. இப்ப அம்மா ஹஸ்பண்டும் வந்து இறந்துட்டாங்க. இறந்து இப்ப 9 வருஷம் சொன்னீங்க. 9 வருஷமா வந்து அம்மாட ஹஸ்பண்டும் இறந்த காரணத்தினால அம்மாட வீடை வந்து மகளுக்கு சீதனமா கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்கிட்ட அப்ப அது சொந்த வீடு தானே உங்களோட? சொந்த வீடு. அப்ப அங்க இருக்கலாம் பிள்ளைகள்லாம் பிறந்தது. அப்படியா? அங்க இருக்கலாம் பிள்ளைகள்லாம் பிறந்தது. அப்ப அந்த வீடை வந்து மகளுக்கு வந்து சீதனமா கொடுத்துட்டு இனி வந்து அங்கேயே வந்து தொடர்ச்சியா வந்து இருக்கல. அது என்ற இருக்கக்குள்ள வந்து பிள்ளையோட யோசனை வேற ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ஒரு கல்யாணம் கட்டிய ஒரு குடும்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்துல வந்து நாங்க இருக்கலானே, அது வந்து சரியில்லை என்ற காரணத்தினால அம்மா வந்து கொஞ்சம் தள்ளி தும்மங்கனிக்கு வந்து வந்துட்டாங்க. தும்மங்கனி ஃபார்ம். ஏன் ஃபார்ம்ன்றது? ஃபார்ம் தான் சொல்றோமா, அதுதான் தும்பங்கண்ணி. இது ஃபார்ம் ரெட் பானா. ரைட். எந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. இங்க வந்து இவங்க வந்து இந்த இதெல்லாம் போகுதுண்ணா, பான் பேக்கரி எல்லாம் முழுதும் பேரும் எல்லாம் போகும். சரி. அப்ப இங்க வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கணும்னு அம்மா ஒன்னும் யோசிக்காதீங்க. சரியா? ஒன்னும் யோசிக்காதீங்க. இந்த வீடியோ மூலமாக எதுவும் உதவிகள் வந்து வேற எதுவும் வந்தா நான் உங்களுக்கு அந்த உதவிகளை வந்து ஏற்படுத்தி செஞ்சு தருவேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷமா வந்து இருங்க. என்ன? சரி. உங்களுக்கு உதவி செய்த அக்காவுக்கு லண்டன் இருந்து நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு 10,000 ரூபாய் காசு இவரை காட்டி எங்களுக்கு உதவிய எங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு எங்களுக்கு உதவிய அக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி. ஓகே. அப்ப பெடி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்தா இருக்கிற அம்மாவுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் இந்த உதவியை வந்து செய்ததுக்காக. என்ன? ஓகே.